அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் உணவு, உடை, உறைவிடம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட உணவுகளில் ஒரு வகை போதைப் பொருள்கள் என்ற ஒரு விஷயத்தை மேலோட்டமாக நேற்று பார்த்தோம். இந்த போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் அதில் பல கேடுகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொன்னாலும், கேடுகளை இல்லைன்னு சொன்னாலும், அது தெளிவான ஆதாரங்களை கொண்டு நம்ம ஹராமாக்கப்பட்டிருக்கு. மதுபானங்களும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, போதை தரக்கூடிய எல்லாமே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. போதை பொருளை பொறுத்த வரைக்கும் அதில் கேடு இருக்குது. ரெண்டாவது விஷயம், கேடு இருக்குதா இல்லையா என்ற அடிப்படையில் இல்லாமல் அல்லாஹ்வும் ரசூலும் டைரெக்டாக ஹராமாக்கிட்டாங்க. உலகம்லாம் சேர்ந்து அதில் கேடு இல்லைன்னு சொன்னாலும் சரி, அந்த போதைங்கிற ஒரு கேடு இருக்குதுல்ல, அந்த ஒரு காரணத்தினாலே அது என்னவாயிரும், ஹராம் ஆயிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் போதைப் பொருள்கள் என்பது இப்போ உள்ள நவீன காலத்தில் உள்ள போதைப் பொருள்கள்லாம் இப்போ இருக்கவில்லை. உணவாக உட்கொள்ளக்கூடிய பொருள்களை ஊறல் போட்டு சில நாட்கள் தண்ணீரை ஊற்றி ஊற வைத்து அதுக்கு பிறகு அதை நொதித்தல் மூலமாக அதில் போதை வரும். அதுதான் அன்றைக்கு இருந்த போதைப் பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள போதைப் பொருள் என்னென்னு கேட்டால், திராட்சை பழம் இருக்குன்னு வைங்களேன், அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு பூமியில் புதைச்சி வச்சுருவாங்க. சில நாட்களுக்கு பிறகு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் சில மாற்றங்கள்லாம் ஃபேக்ட்ரிக்கெல்லாம் உருவாகி அதில் போதை தரக்கூடியதாக மாறி இருக்கும். அதே மாதிரி பேரிச்சம்பழங்கள், அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு என்ன செய்வாங்கன்னா 10 நாள் 15 நாள் 1 மாதம் எவ்வளோ நாள் ஆகுதோ அந்தளவுக்கு அது போதை அதிகமாகும். அந்த மாதிரியான முறையில் தான் அன்றைக்கு போதை இருந்தது. அதே மாதிரி தேன் இருக்குல்ல, தேன், இந்த 3 வகையான போதை தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹ் காலத்தில் போதைங்கிறது பேரிச்சம்பழத்தை ஊற வைத்து அதை சில நாட்கள் கழித்த பிறகு இந்த பழைய சோறு உண்டாகுதில்ல, சோத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிறோம், ஒரு 2 நாள் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அதில் லேசாக அதில் போதை இருக்கும். இன்னொரு 4 நாளைக்கு பிறகு குடித்தோன்னா உண்மையான போதைப் பொருளாகவே அது இருக்கும், பழைய சோறு. அது கூட மெரினாவில் அந்த பழைய சோறையெல்லாம் போதைப் பொருள்னு என்ன செய்கிறாங்க, விற்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் போதை வரும், கல் மாதிரி. அப்போ இந்த போதைப் பொருள்களில் தேன், 3வது தேனில் தண்ணி ஊற்றி என்ன செய்வாங்கன்னா ஒரு பானையில் போட்டு தோல் பையில் போட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருவாங்க. சில நாட்கள் பிறகு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் நிறைய ஃபேக்ட்ரிகள்லாம் உண்டாகி அதில் நொதித்தல் மூலமாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு போதை தரக்கூடிய பொருளாக அது மாறி இருக்கும். இவற்றைத்தான் ஹம்ரு, அரபியில் ஹம்ருங்கிற வார்த்தையினால் குரானில் ஹம்ரு ஹராம்னு வருதில்ல, இதுதான் ஹராம் என்று குரானில் இருக்குது. இப்போ நவீன காலத்தில் உள்ள எந்த ஒரு பொருளும் அன்னைக்கு இருக்கவில்லை. உலகத்தில் இருந்திருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அந்த பகுதியில் அவங்களுக்கு கிடைச்ச போதைப் பொருள் இவ்வளவு தான். இதைத்தான் அருந்தி கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். இதை இஸ்லாம் என்னஞ்சிருச்சு, தடுத்துருச்சு. ஆனால் இந்த போதை இல்லாமல் இன்னும் பல வகையில் என்ன செய்யும்னு கேட்டால் போதைப் பொருள் உருவாகும். எந்த ஒரு கோதுமை எடுத்தாலும் சரி, சோறு எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது நாட்பட புதைத்து வைத்தீர்கள் என்று சொன்னால், தண்ணியில் ஊற வச்சு ஊறல் போட்டிங்க என்று சொன்னால் அதில் போதைப் பொருளாக மாறிடும். அப்போ எல்லா போதைப் பொருள்களுமே உண்பதற்கு ஹலாலானதாக இருந்து பிறகு ஹராம் ஆகுது. திராட்சை பழம் உண்பதற்கு ஹலாலானது தானே. அந்த போதைப் பொருள் கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த தண்ணீர் சுவையாக இருப்பதற்காக வேண்டி, தண்ணீர் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பேரிச்சம்பழத்தை தண்ணியில் போட்டு வச்சுருவாங்க. போட்டு வச்சு ஒரு 4-2 நாளைக்கு வரைக்கும் அதை குடிப்பாங்க. அதில் லேசாக ஒரு இனிப்பு சுவை இருக்கும். 3 நாள் வரைக்கும் கூட குடிப்பாங்க. 3 நாள் கடந்துருச்சுன்னா ஊற்றிடுவாங்க. அதுக்கு மேலே போதை ஆரம்பிச்சிடும். அந்த 3 நாள் வரைக்கும் அதுலேருந்து அதனுடைய இனிப்பு சுவை மாத்திரம் கிடைக்கும். அந்த நம்ம பழைய சோறு சாப்பிட்றவங்கள போதை வராதுல்ல, 1 நாளுடைய பழைய சோத்தில் போதை வராது, 2 நாள் பழைய சோத்தில் போதை வராது. சில நல்ல சக்திகள் தான் உண்டாயிருக்கும். நல்ல ஃபேக்டரிகளுக்கு உண்டாக்கி நன்மை தரக்கூடியதாகத்தான் அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு 4 நாள் ஆயிடுச்சின்னு சொன்னால் அப்போ போதை தரக்கூடிய லேசாக அந்த போதை தரக்கூடிய ஒரு தன்மை வரும். நாள் செல்ல 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 போதைப் பொருளாக மாறிக்கிட்டே வரும்.
இப்படியான ஒரு போதைப் பொருள்கள் வந்து எந்த உணவுப் பொருளையும் நீங்கள் ஆக்கலாம். அவங்கள்ட்ட இருந்தது அந்த 3 உணவுப் பொருள் செஞ்சாங்களே தவிர எந்த உணவுப் பொருள்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சாலும் நொதித்தல்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பால் எப்படி தயிராக மாறுதில்ல, பாலுன்னு வச்சுருக்குறோம், அதுக்கு உரம் ஊற்றி வச்ச உடனே என்ன செய்யும், அது ஒரு புளிப்பு சுவை உள்ளதாக வேறு ஒரு பொருளாக மாறிக்கிறதுல, அந்த மாதிரி தான் போதைப் பொருளாகவும் மாறுகிறது. இது ஒரு விஷயம். அப்போ ரசூல்லா காலத்தில் அதுதானே இருந்துச்சு, இதெல்லாம் ஹராம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு என்ன குரானில் ஹம்ரு தான் வருது. இன்னமல் ஹம்ரு உங்களுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்குன்றது தான் குரானில் வாசகம் வருது. ஹம்ரு என்பதில் இதெல்லாம் அடங்காது. அடுத்ததாக வந்து இது அல்லாமல் இன்னும் பல போதைப் பொருள்கள் இருக்குது. இந்த போதைப் பொருள்கள்ங்கிறது இந்த 2-3 வகை இல்லாமல் நம்ம நாடுகள்லாம் போதைப் பொருள்னு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் கல்லுமாங்க. கல் கடைங்கிறாங்கல்ல, அந்த காலத்தில் கல் இறக்குவாங்க. கல்லுலையும் ரசாயனம் கிடையாது. கல்லுண்டா என்னன்னு கேட்டால் பனை மரம், தென்னை மரம், அதில் உள்ள இந்த பாலையில் என்ன செய்வாங்கன்னா லேசாக கீறி விட்டு அது சுட்டால் அதில் வடியும். ஒரு பானையை கொண்டு போய் கட்டி விட்ருவாங்க. ராத்திரி பூரா சுட்டால் வடிந்து அந்த பானை நிறைஞ்ச உடனே அதை வந்து என்ன செய்வாங்கன்னா அதில் பானையை வைக்கும் பொழுது அதில் உள்ளுக்குள்ளே சுண்ணாம்பு தடை வச்சுருவாங்க. சுண்ணாம்பு தடை வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அது பதநீர் ஆயிரும். இந்த பானையை கட்டும் பொழுது இந்த பானையில் சுண்ணாம்பு இருக்குது, நம்ம வெத்தலைக்கெல்லாம் போடும்போது சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பு அப்படி பூசி வச்சு என்ன செய்வாங்கன்னா கட்டி தொங்க விட்ருவாங்க. அதில் வந்து அந்த சுட்டாக விழ வந்து அது ஆல்கஹாலாக மாறாமல் அந்த சுண்ணாம்பு தடுத்துரும். பதனின்னு கொண்டாந்து தர்றாங்கல்ல, இந்த பதனிக்கு தான் பதனியும் கல்லும் ஒன்று தான். ஆனால் சுண்ணாம்பு சேர்க்கப்பட்ட நிலையில் தயாரிக்கப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் பதநீருங்கிறோம். பதனி ஹலால். பதனி சாப்பிட்ற இந்த பனங்கற்கண்டு அது 17 தான் எடுக்கிறாங்க. கற்பட்டிங்கிறாங்க, அது 17 தான் எடுக்கிறாங்க. அப்போ பனை மரத்துலையும் இந்த கல் எடுப்பாங்க, தென்னை மரத்துலையும் எடுப்பாங்க. பனங்கல், தென்னங்கல்லுன்னு சொல்லி அந்த காலத்தில் கல் கடைகள்னு வைத்துறது இது தான் வச்சுருந்தாங்க. இப்போ நவீன காலத்தில் இந்த டாஸ்மாக்லாம் வருவதற்கு முன்னாடி கல்லுக்கடைகள்னு தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லாமல் இருந்துச்சு. மற்ற பகுதியில் பாண்டிச்சேரி வரைக்கும் போனீங்கன்னா அந்த கல்லுக்கடைன்னு இது தான் கொடுப்பாங்க. எது, இந்த மரத்திலேருந்து வரக்கூடியது. அப்போ அந்த மரத்தில் வரக்கூடிய அந்த பால் மாதிரி வடியக்கூடியதை சுண்ணாம்பு தடவாத பானையில் வச்சுட்டாங்கன்னு சொன்னால் காலையில் எடுத்தால் கல். இந்த பானையை வைக்கும்போது சுண்ணாம்பு தடையை வச்சுட்டாங்கன்னா காலையில் எடுத்துருந்தால் பதநீராக இருக்கும். போதை அதில் இருக்காது. அதை வந்து ஒன்றும் இல்லாமல் வெறும் பானையை கொண்டு வச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அது கல்லாகவே தான் இறங்க உடனே பாமாய் கல்லாயிரும். ராத்திரி பூரா இறங்குனது காலையில் பார்த்திங்கன்னா அதை குடித்தா போதை தரக்கூடியதாக மாறிடும். அது ஹராம். அப்போ இது வந்து அந்த காலத்தில் உங்களுக்கு பேரிச்ச மரத்துலேயும் செய்ய முடியும், ஆனால் செஞ்சதாக நம்ம பார்க்க முடியலை. பேரிச்ச மரத்துலேயும் இந்த தன்மை இருக்குது. பனை, தென்னை, பேரிச்சையெல்லாம் ஒரே ஜாதி தானே, ஒரே வகையான மரங்கள் தான் அது. ஆனாலும் பேரிச்ச மரத்தில் இப்படி செஞ்சார்கள்னு நமக்கு வரலாற்று குறிப்பு கிடைக்கல. அது நம்ம நாட்டில் நினைஞ்சாங்கன்னா இதைத்தான் கல்லுன்னு சொல்லி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கல்லெல்லாம் வந்து ரசாயனம் கிடையாது, கெமிக்கல் சேர்த்து தயாரிக்கிறது இல்லை. உணவுப் பொருள்களை ஒரு உற்பத்தி ஆகும்போது கால மாற்றத்தில் போதையாக மாறுது. இந்த கால மாற்றத்தினால் போதையாக மாறுமே தவிர போதைக்குன்னு என்னத்தையா சேர்க்குவாங்கன்னா சேர்க்க மாட்டாங்க. அதுவே போதைப் பொருளாக என்ன செய்கிறேன் மாறி போயிடும். காலச்சக்கரத்தை சுழலும் போது அது போதைப் பொருளாக மாறிடும். இப்படிங்கிற ஒரு வகை இருக்கிறது. இது போக என்னென்னு கேட்டால் இப்போ நவீன காலத்தில் உள்ளது சாராயம். இப்போ சொன்னதெல்லாம் கல் வகைகள். கல் வகைகள்னால் என்ன இருக்காது, கெமிக்கல் இருக்காது. கல்லுன்னு சொன்னோம்னா என்ன வரனா கெமிக்கல்லாம் இருக்காது. அது நாள்பட்ட ஒரு பொருளை வந்து இயற்கையாக உண்டாகிறது. நாள்பட்ட உணவுப் பொருளில் வந்து என்ன செஞ்சிடும், இயற்கையாகவே அந்த போதைத்தன்மை உண்டானுச்சின்னு சொன்னால் பனங்கல், தென்னங்கல், பேரிச்சங்கல், திராட்சைக்கல்னு அது கல்லுங்கிற பேரில் சொல்லப்படும். அப்போ கல்லுக்கும் சாராயத்துக்கு தான் வித்தியாசம். கல்லுன்னு சொன்னால் அது இயற்கையாகவே அது வந்து போதைப் பொருளாக மாறி இருக்கும். அது நமக்கு அந்த 3 விஷயங்கள் இருந்துச்சு, அது ஹராம்னு தெரிஞ்சிருது. அது போக நவீன காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசாயனங்கள் மூலமாக போதைப் பொருளை தயாரிக்கிறாங்க. அந்த ரசாயனங்கள்னால் அதுக்காக வேண்டி எத்தனால்னு ஒரு உயிர்கொல்லி ஒரு ரசாயனம் இருக்கிறது. அது ஒரு சின்ன அளவில் சேர்த்தா அது என்ன செய்யும், போதை எதில் சேர்த்தாலும் எந்த ஒன்றில் வச்சாலும் சேர்த்தாலும் என்ன செய்யும், நாட்டு சக்கரைலாம் வாங்கி கொண்டு காய்ச்சுவாங்க, கருப்பட்டியை வச்சு காய்ச்சுவாங்க. கடைகளில் நாங்கள்லாம் அந்த காலத்தில் மளிகை கடை வச்சுருக்கும் போது இந்த வீணாக போன சர்க்கரைலாம் வாங்கிட்டு போவாங்க. இதுக்கு இந்த சாராயம் காய்ச்சதுக்காக வேண்டி உயர்ந்த சர்க்கரை வாங்க மாட்டாங்க. கசிஞ்சு வீணாக போய் இனிமேல் விற்க முடியாதுன்னு தள்ளி வச்சுருப்போம்ல, அந்த சர்க்கரையை வாங்கிட்டு போய் என்ன செய்வாங்கன்னா காய்ச்சி அதில் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த எத்தனாலுங்கிறத கலந்து அதில் ஆவியாக வரும்ல, அப்படியே அதை பிடிச்சி என்ன செய்கிறதுன்னு கேட்டால் அது போதைப் பொருளாக கொடுக்குறது. அந்த கெமிக்கலை கலக்கிறதுனால எத்தனாலுங்கிறது ரொம்ப பெரிய விஷம். அதிகமாக போனால் ஆளை செத்து போயிடுவான். சின்ன அளவில் இருந்தால் ஒரு போதை அளவுக்கு வரும்.
அந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட அந்த எத்தனால் அதிகமாக கலந்து கள்ளச்சாராயத்தில் செத்தாங்கல்ல, அது காரணமாக என்னென்னு கேட்டால் கள்ளச்சாராயம் எல்லா சாராயத்திலும் எத்தனால் கலக்கிறாங்க, கள்ளச்சாராயங்கிறத ஜாஸ்தியாக கலந்து விட்டானுவோம். அந்த ஜாஸ்தியாக கலந்ததுனால மரணத்தை ஏற்படுத்திருச்சு. இதெல்லாம் ரசாயனத்தை ஏற்படுத்தி செய்யக்கூடியது. நவீன காலத்தில் இந்த மாதிரி ரசாயனங்கள் மூலமாகத்தான் பல விஸ்கிங்கிறான், ஒயினுங்கிறான், ஜின்னுங்கிறான், ரம்முங்கிறான், இப்படி பீருங்கிறான். இது எல்லாமே உணவுப் பொருள்களில் ரசாயனங்களை சேர்த்து போதையாக்குறது. இயற்கையாக போதையாக விடுறதில்லை, ரசாயனங்களை சேர்த்து போதையாக்குறது தான் இந்த டாஸ்மாகில் விற்கிறது. பூரா என்னது எல்லாமே நவீனப்படுத்தப்பட்டு தயார் பண்ணக்கூடியது. இந்த தயார் போதைப் பொருளாகவே ஆக்குறது. இந்த மாதிரியான பொருள்களும் இருக்கிறது. அதை குர்ஆனில் சொல்லலை. அது எப்படி ஹராமாக நீங்கள் விளங்கணும்ல. குர்ஆனில் ஹம்ருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹம்ரு என்று சொன்னால் பேரிச்சை, திராட்சை, தேனை இவற்றிலிருந்து காலப்போக்கில் தானாக போதைப் பொருளாக மாறக்கூடியவை என்று தான் அதுக்கு அர்த்தம். அதைத்தான் அன்றைக்கி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, அதான் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதைத்தான் இஸ்லாம் தடுத்திருக்குது. அப்போ இந்த நவீன காலத்தில் இதெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இதை பற்றி நேரடியாக சொல்லப்படலை குர்ஆனில். ஆனால் ஹதீஸில் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். அது போக இந்த போதைங்கிறது நம்ம குடிக்கிறதுல மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடாது. குடித்தல் இல்லாத வேறு வடிவத்திலையும் போதைப் பொருள் இருக்குது. கஞ்சாங்கிறோம், அது பானம் கிடையாது. கஞ்சாங்கிறது சர்பத்து மாதிரியோ இல்லை கல் மாதிரியோ ஒரு பானத்தில் வராது. அது ஒரு இலை. கஞ்சாங்கிறது ஒரு செடி. அந்த செடியில் உள்ள அந்த இலையை எடுத்து கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த கஞ்சாவையே டைரெக்டாகவே கசக்கி முகர்ந்து போதை ஏற்படுத்தக்கூடியதும் இருக்கிறது. அந்த கஞ்சாவை பீடி சிகரெட்டில் வச்சு, பீடி சிகரெட் பழக்கம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதில் அந்த சிகரெட்டை எடுத்து அதில் உள்ள புகையெல்லாம் எடுத்துட்டு அது உள்ள இது திணிச்சு இதை இழுப்பாங்க. அப்போ அந்த கஞ்சாவே டைரெக்டாக என்ன செய்யும், உள்ளே போகும். அந்த கஞ்சா உள்ளே போணுச்சுன்னு சொன்னால் என்ன ஒரு விதமான ஒரு கஞ்சாக்கி மஸ்தான் வாங்கல, கஞ்சாக்கி மஸ்தான், அபீன்கி சுல்தான் வாங்க. மஸ்தான்கள் போதை உள்ளவர்களாக மாற்றக்கூடியது கஞ்சாங்கிறது. இப்போ கஞ்சாவுக்குலாம் நாட்டில் தடை இருக்குது. டாஸ்மாக் தான் பெரிய முக்கியமாக தடை போடணும். அதை அனுமதிச்சு விட்டு கஞ்சாவுக்கு மட்டும் என்ன செய்கிறாங்க, ஒருத்தனை பழி வாங்குறதா கஞ்சா கேஸ் போட்டு விட்டாங்கன்னா அது வெளியே ஜாமீனில் வர முடியாது. அந்த மாதிரி கஞ்சாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேடு இருப்பதாக இவங்க ஒத்துக்கிட்ட விஷயமாக இருக்குது. ஆனால் இதுவும் அந்த ஹம்ரில் வராது. அந்த ஹம்ரு நல்லா ஹராமாக்குனான அது குடிக்கிற விஷயத்துக்கு தான் அது வருது. கஞ்சா எப்படி ஹராமாகுது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நிறைய ஒருத்தர் கேட்டான்னா கஞ்சா எப்படி ஹராமுங்கிற குர்ஆனில் இருக்குதான்னு கேட்பான்ல. இப்போ கஞ்சாங்கிறது ஆனால் கஞ்சா போதைப் பொருள் தான். அதே மாதிரி அபின்ங்கிறது என்னன்னு கேட்டால் அது ஒரு மரத்தில் வரக்கூடிய ஒரு பால். இந்த ரப்பர் மரத்துலலாம் பால் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி அபின் மரம்னா நம்ம கசகசான்னு பயன்படுத்துகிறோம்ல. கசகசான்னு சொன்னால் அந்த கறிக்கெல்லாம் வெள்ளையாக இருக்கும்ல, மாமிச உணவுக்கெல்லாம் போடுறோம்ல கறிக்கு, அந்த கசகசாவுடைய செடி தான் அபின் செடிங்கிறது. இந்த எதை கசகசான்னு நம்ம சாப்பிட்றோமோ அதை விதைச்சோம் என்று சொன்னால் ஒரு செடி வளரும். அந்த செடிக்கு பேர் அபின். அந்த அபின் செடியில் அதை வெட்டி விடுவாங்க, அதுலேருந்து பால் மாதிரி வரும். அந்த பால் பயங்கரமான ஒரு போதை தரக்கூடியதாக இருக்குது. சரியான போதை தரும். அபின் என்ன செய்யும், உடம்பு முறுக்கை ஏற்படுத்தி ஒரு போதை தரும். கஞ்சாங்கிறது ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி போதை தரும். இது முறுக்கை ஏற்படுத்தி என்ன செய்யும், அதான் சுல்தான் பாங்க. அபின்க்கு சுல்தான் பாங்க. சுல்தானாக இருக்கிறவன் அபின் சாப்பிடுவான், மஸ்தானாக இருக்கிறவன் கஞ்சா சாப்பிடுவான்னு சொல்கிற அளவுக்கு ரெண்டும் போதை தான். போதையுடைய ரிசல்ட் எப்படின்னா அது மயக்கத்திரவி தள்ளணும். கஞ்சாங்கிறது சுறுசுறுப்பான இருக்க மாட்டான். அபின்னா சண்டைக்கு போவான், அடிப்பான், போதையில் தான் இருப்பான். போதையில் இருந்தாலும் என்ன செய்யாதவனுக்கு அண்ணனும் தெரிய மாட்டான், தம்பியும் தெரிய மாட்டான். கஞ்சா ஓடிச்சா அப்படியே அதை படுத்துருவேன், மட்டையாயிருவான். அப்போ கஞ்சாவுக்கு அபினுக்கு ரெண்டும் போதை தான். போதையினால் உள்ள ரிசல்ட்டில் வித்தியாசம் இருக்குது. இப்போ அபினை நம்ம ஹராம்னு சொல்லுவோம். ஆனால் குர்ஆன் படியை காட்ட முடியுமான்னா முடியாது. ஏன்னு கேட்டால் குர்ஆனில் இந்த ஹராமாக்குன அந்த பேரில் இது அடங்காது, அபின் இருக்கிறது. அது மாதிரி பவுடர் வகைகளில் போதைப் பொருள் இருக்குது. இந்த ஹெராயின்கிறான்ல, ஹெராயின்கிறது ஒரு வகைக்கு உதாரணத்துக்கு தான். நிறைய பவுடர்கள் இருக்குது. ஹெராயின் மாதிரி ஏராளமான பவுடர்கள் இருக்குது. அந்த பவுடர்களை உறிஞ்சினாலே போதை வரும். வச்சு மூக்கில் உறிஞ்சினான்னு வைங்களேன், உறிஞ்சினா அப்படி ஜிவ்வுண்டு ஏறும், பயங்கரமாக கண்ணெலாம் செவந்து போயிடும். இந்த மதுபானம் அருந்தி குடலுக்கு சென்று அது ஜீரணமாகி போதை ஏற்படுத்துவதற்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எடுக்கும்ல. இது இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்துடும். இந்த ஹெராயின் போன்ற பொருள்களை மூக்கில் சுவாசிக்கிறான்ல, சுவாசித்த உடனே இருந்துச்சுன்னா மூளைக்கு தானே போகுது. இந்த கல் சாராயம் குடிப்பதும் அதிலேருந்து வரக்கூடிய அந்த போதைப் பொருள் மூளைக்கு போன பிறகு தான் போதைங்கிற உணர முடிகிறது. அது செமிக்கணும். இதுக்கு செமிக்க தேவையில்லை, இழுத்தவொன்னு நேரம் நெஞ்சிடும், அது மூளைக்கு போயிடும். அப்போ ஹெராயின்கிற வகையிலையும் இன்னும் பல வகையில் என்ன இருக்கிறது, பல விதமான பவுடர்கள் இருக்கிற போதைப் பவுடர்கள் இருக்கிறது.
அதுலேயும் போதை வரும், அதுவும் ஹராமு தான். ஆனால் குரான்லேருந்து என்ன செய்ய முடியாத நம்ம நிறுவ முடியாது. அதே மாதிரி இந்த போதையில் பழகினவனுக்கு அது பத்தாமல் போய் பெத்தடின் ஊசி மூலமாக செலுத்துவாங்க. ஊசி மூலமாக செலுத்தக்கூடிய பெத்தடின்கிறது ஆப்ரேஷன் பண்ணி வழியில் துடிக்கிறவனை வழி தெரியாமல் இருக்கிறதுக்கான ஒரு மருந்து. அது டாக்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது தேவைக்கு அந்த 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 மாதிரி வலி கட்டுமையான வலி இருந்துச்சின்னு சொன்னால் வேறு எந்த மருந்தை விட இந்த பெத்தடின் ஊசி போட்டாங்கன்னா அந்த போதை மாதிரி வருமா வலி தெரியாது, அவனுக்கு வலி இருக்குது, அந்த வலியை உணராமல் இருக்கிறதுக்கா போடுவாங்க. அதை என்ன செய்கிறாங்கன்னா பிளாக் மார்க்கெட்டில் போதைப் பொருளாக்கிட்டானுவோம். பிளாக்கில் டாக்டர் சீட்டு இல்லாமல் கொடுத்து அதை என்ன செய்கிறது, அதையும் போதைப் பொருளாக விற்கிறாங்க, பெத்தடின் போடுறது. அதே மாதிரி அது மாதிரி இப்போ சாக்லேட்டில் கூட வந்து கூல் லிப்னு என்ன செய்கிறாங்க, மிட்டாய் மாதிரி அதில் போதையை கொண்டு பள்ளிக்கூடத்து மாணவர்கள்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. அதை விற்று அவனை போதைக்கு அடிமையாக்குறாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி மார்க்கத்தில் தடுக்கப்படும்? ஹம்ருங்கிறது அது நேரடியாக வரக்கூடிய கல் வகைக்கு சொல்கிற மாதிரி பவுடர் அது எடுத்துக்கிறோமா, பவுடர் அல்லது பவுடர் இல்லாமல் இலையாக இருக்குதா அதை எடுத்துக்கொள்ளுமான்னு கேட்டிங்கன்னா அது குரான்லேருந்து அப்படி இல்லாட்டா கூட ஹதீஸுகளில் அதை பற்றி என்ன செய்யணும்னா தெளிவாக தடுக்கப்படுது. ஹதீஸில் ரசூல் இணைஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் அது பற்றி அதை ஹதீஸ்களை பார்த்துட்டு இதனால் வர்ற பாதிப்பை பார்ப்போம். ஹதீஸ் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா குல்லு ஷராபின் அஸ்கர, எந்த ஒரு பொருள் போதை ஏற்படுத்துகிறதோ போக ஹராமுன், போதை ஏற்படுத்தக்கூடிய எல்லா பானங்களுமே ஹராம் என்று ரசூல் நினைஞ்சிட்டாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க. போதை தந்துட்டாலே ஹராம். அப்போ நம்ம போதை தருதாங்கிற ஒரு அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணுமே தவிர அது லிக்விடாக இருக்குதா பவுடராக இருக்குதா அல்லது வேறு மாதிரி இருக்குதான்னு பார்க்க முடியாது. நம்ம வேறு வழியில் வந்து தந்தால் கூட இப்படிலாம் உலகத்தில் இருக்கும்ல, அதுக்காக ரசூல் நினைஞ்சிட்டான்னு கேட்டால் குல்லு ஷராபின் அஸ்கர போ ஹராமுன், போதை தருகிற எல்லா பானங்கள் எல்லா பொருள்களுமே ஹராமுன்ட்டாங்க. இப்போ போதை தரக்கூடிய எல்லாம் ஹராம் என்பது ஹதீஸுகள் மூலமாக நம்ம விளங்குறோம். குரான் மூலமாக விளங்குறது வந்து இந்த சில பொருள்கள் மட்டும்தான். அனைத்துமே ஹராமாக எதனால் ஆகுதுன்னு கேட்டால் போதைன்னு வந்துருச்சுன்னா முடிஞ்சு வச்சுக்காது. அதில் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, அதை ஹலால்னு சொல்ல முடியாது. இது ஒரு வகையாச்சு. இந்த போதைப் பொருள்களை நம்ம வந்து உட்கொள்வதனால என்னென்ன இந்த விளைவுலாம் நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னு கேட்டால் தெளிவான ஆதாரங்களை கொண்டு ஹராம்னு சொன்ன பிறகு இப்போ பன்றி ஹராம்னு இருக்குது, அதில் கேடே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான், அதனால் நம்ம ஹராம் இல்லைன்னு ஆயிருமா? கேடுக்காக ஹராமுன்னு நம்ம சொல்ல, பன்றி ஹராம்னு ஆக்கப்பட்டிருக்குது. அது பன்றியை பற்றி சொல்லும்போது சொல்லுவோம். பன்றி ஹராம்னு சொன்ன பிறகு பன்றியினால் என்ன கேடு ஏற்படும்னு ஒருத்தன் கேட்குறான். சோதனை பண்ணி ஒரு கேடுமே இல்லைன்னு சொல்கிறான்னு வச்சுக்கிடுவோம். இல்லாட்டாலும் ஹராம் தானே. இறைவன் தன்னுடைய பவரை காட்டுறதுக்காக வேண்டி அவன் ஹராமாக்கியிருக்கிறான். அல்லாவுக்கு நம்ம அடிபணிந்த அடியார்களாக இருந்தால் அவன் இப்போ கூடான கோடி பொருள்களை நமக்கு தந்து விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு மரத்தை நெருங்காதுன்னு சொன்னான்ல, அவருக்கு அது ஹராமாக இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் சாப்பிட்டுக்கு இந்த மரத்தை மட்டும் நெருங்காதுன்னா அது அவருக்கு ஹராம். அது ஹராமை தானே செஞ்சார், தடுக்கப்பட்ட ஒன்றாக இருந்துச்சு. வேறு ஒன்றும் அவருக்கு தடுக்கப்படலை. அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னா நமக்கு லட்சம் பொருள்களை தந்து விட்டு சிலதை ஹராம்னு சொல்லுவான். அது கேடு இருக்கணும், கேடு இருந்து நிரூபணமாகணும்னு கிடையாது. நிரூபணமாகாட்டாலும் அந்த பொருள்களை குறிப்பிட்டு எல்லாம் ஹராமாக்கிட்டான்னு சொன்னால் கேடு தருதா கேடு தரலையான்னு பார்க்கக்கூடாது. அந்த பொருளை சொல்லி ஹராமாக்கிட்டான்னு சொன்னால் அது என்ன செய்ய முடியாது, கேடெல்லாம் பார்க்க இயலாது. ஆனால் இந்த போதைப் பொருள் அனைத்துலேயுமே ஒரு பொதுவான விளைவு என்னன்னு கேட்டால் எல்லா வகையான போதைப் பொருளும் மூளையுடைய செயல்பாட்டை மந்தமாக்கும். எல்லாருக்கும் தெரியும். சிந்திக்கிறான ஒரு போதையில் உள்ளவனு சிந்திக்க இயலுமா? போதையில் ஆகிட்டான்னு சொன்னால் என்ன பேசணும்னு அவனுக்கு தெரியாது, என்ன கிரகிக்கிறோன்னு நம்ம சொல்கிறது அவனுக்கு புரியாது. அவன் என்ன சொல்கிறவன் அவனுக்கு ஒரு நாக்கெல்லாம் குளரும். நாக்கு குளறுவதற்கான என்ன மூளையில் ஏற்படுற மந்தம் தான். எல்லா வகையான போதையும் என்ன செய்யும்னு கேட்டால் மூளையில் வந்து மந்தத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது அந்த கல்லீரலை வந்து பாதிக்கும். போதைப் பொருள் வந்து அந்த போதை தருவதற்குன்னு உள்ள அந்த ரசாயனங்கள் என்ன செய்யும் என்று கேட்டால் கல்லீரலை வந்து பாதிக்கக்கூடியதாக ஆக்கிறோம். அதே மாதிரி ப்ரெஷர், ரத்த அழுத்தம் வந்து ஜாஸ்தியாகும். எல்லா போதைப் பொருளும் எந்த நீங்கள் பவுடராக இருந்தாலும் சரி, அது வந்து இலையாக இருந்தாலும் சரி, பானமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தினாலும் என்ன ஏற்படும்னு கேட்டால் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் வந்து ஜாஸ்தியாக போயிடும். அதே மாதிரி வந்து அறிவாற்றல் குறைபாடு வரும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இறைப்பை இருக்குல்ல, இறைப்பை தான் அனைத்தையும் ஜீரணித்து அதை ஃபில்டர் பண்ணி தரக்கூடியதாக எல்லாம் நமக்கு வச்சுருக்கலாம் குடலுக்குள்ளே. அந்த இறைப்பைக்கு அலர்ச்சி ஏற்படும், அது வந்து ஒழுங்காக செயல்படாதுன்னு. அது ஒழுங்காக செயல்படாட்டி என்ன ஆகும்? நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அதை கரெக்டாக பிரித்து அதை அந்தந்த வேலைக்கு அனுப்புனா தானே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த இறைப்பை என்ன வேலையை செய்யணும்னா தேவையான குளுக்கோஸ் எடுக்கணும், தேவையான பொருள்கள்லாம் பிரித்து எடுக்கணும், தேவையற்றதெல்லாம் கழிக்கணும். சும்மா அரைச்சி தள்ளுறது மட்டும் இல்லையே, அந்த மாதிரி அம்புட்டு வேலையும் செஞ்சால் தான் நமக்கு இந்த உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும்.
இந்த போதை பழத்துக்கு அடிமையானவர்களுக்கு அது கிடைக்காது. அவங்களுடைய இறைப்பை வந்து ஒழுங்கான முறையில் வேலை செய்யாது. அது மாதிரி குடல் புண்ணு கண்டிப்பாக ஏற்படும். எந்த விதமான போதைப் பொருள் எடுத்தாலும் சரி அவர்களுக்கு குடல் புண்ணு ஏற்படும். அது மாதிரி வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்கும். நோய் எதிர்ப்பு கொண்டு ஒரு செக்ஷன் நல்லா வச்சுருக்கான்ல, எந்த நோய் வந்தாலும் நம்ம எதிர்த்து போராடி தான் அது நோய் வராமல் இறைவன் நம்மளை தடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதை தாண்டி 1-2 பேருக்கு தான் வருதே தவிர, இல்லாட்டி உலகத்தில் பரவி இருக்கிற கிருமிகளுக்காக நோய் வர்றதா இருந்தால் தினசரி நமக்கு நோய் வந்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ பரவி இருக்குது. காற்றுலையும் தண்ணீர்லையும் மனிதனுக்கு நோய் தரக்கூடிய பொருள்கள் வந்து எதுலேயும் பாக்டீரியா இல்லை. கையில் இப்போ தொட்டால் இதில் இருக்கும் நோய் கிருமிகள் இருக்கும். ஆனால் என்னை ஒன்றும் செய்ய மாட்டேங்குதுன்னா காரணம் என்னென்னு கேட்டால், அதை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை எனக்குள்ளே எல்லாம் தந்திருக்கிறான், உங்களுக்குள்ளே தந்திருக்கிறான். யாருக்கு அந்த எதிர்க்கிற ஆற்றல் பலவீனமாக இருக்குது அவங்கள பாதிக்குது. எல்லாத்துலேயும் எனக்கு நீ உட்காந்துற அந்த விரிப்புலையும் எனக்கு நோய் கிருமி இருக்குது. இதில் படுத்திங்கன்னா இதில் நோய் கிருமி வருது. ஆனால் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. 1000 பேரில் 2 பேர் தான் செய்யுது. என்ன காரணம் என்று கேட்டால், நம்ம உடம்பு வந்து அதையெல்லாம் எதிர்த்து போராடி என்ன செய்கிறது, ஜெயிச்சிருது. இதெல்லாம் வந்து அடிச்சாலான்னு பெரிய யுத்தமே நடக்கும். உடம்புக்குள்ளே என்ன செய்யும், பெரிய போரே நடக்கும். ஒவ்வாத பொருள்கள் வந்து உள்ளே நுழைஞ்சிருச்சின்னு சொன்னால் அதை எப்படியாவது சாவடித்து அதை ஜெயிக்கிறதுக்காக வேண்டி உள்ள வேலைகள் என்ன செய்யும், உடம்புல உள்ள அந்த ஆன்டிபாடிக்குங்கிற அந்த ஒரு தன்மை வந்து செய்யும். அப்படிலாம் இருக்கிறதுனால வரலையே தவிர, இந்த போதைப் பொருள் உள்ள ஆளுக்களுக்கு அதுக்கு ரொம்ப கம்மியாக போயிடும், நோய் எதிர்ப்பு சக்தி போயிடும். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், ஹார்மோனில் பாதிப்பு வரும். ஹார்மோன்னா என்னது, ஒரு ஆண் வந்து ஆணாக இருப்பதற்குன்னு சில ஹார்மோன்கள் இருக்குது. ஒரு ஆண் ஒரு பெண் வந்து பெண்ணாக இருப்பதற்குன்னு சில ஹார்மோன்கள் இருக்குது. அந்த ஹார்மோன்கள் அந்த விகிதாச்சார அளவில் இருந்தால் தான் ஒரு ஆம்பளை வந்து ஆம்பளையாக இருப்பான். ஆண் தன்மையை காட்டுவது, தாடி மீசை வர்றது, அந்த குரலில் வந்து ஆண் குரலுக்கு தனியான ஒரு தன்மை இருக்குல்ல, இதுகளையெல்லாம் எது தீர்மானிக்கும் என்றால் அந்த ஹார்மோன்கள் தீர்மானிக்கும். அதில் வந்து பாதிப்பு ஏற்படும். அதில் பாதிப்பு ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் ஒரு ஆம்பளையாக செயல்பட முடியாது. முழு ஆண் வந்து எப்படி செயல்படுவானோ அந்த மாதிரி செயல்பட முடியாமல் தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் பாதிப்பு ஏற்படும். எதனால், இந்த போதை பழக்கத்துக்கு உள்ளானவர்களுக்கு ஏற்படும். அது மாதிரி பெண்களும் இந்த பழக்கத்துக்கு ஆளாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பெண்களுக்குரிய அந்த ஹார்மோன்கள் நினைஞ்சிறேன் அழிஞ்சிரும், உற்பத்தி ஆகாது, போதுமான உற்பத்தி ஆகாது என்று அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மூச்சு முட்டல் ஏற்படும், குமட்டல், வாந்தி, நிறைய பேர் குடிச்சிட்டு வாந்தி எடுத்து கிடக்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஏற்படும். மனத்தளர்ச்சி ஏற்படும், அதெல்லாம் சொல்கிறாங்க. அதோட முக்கியமானது, எல்லா போதைப் பொருளுக்கும் ஒரு பொதுவான தன்மை என்னன்னு கேட்டால், அது வந்து அதுக்கு பழகிட்டோம்னு சொன்னால் மேலும் மேலும் அதிகரித்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அது இல்லாட்டி உங்களுக்கு அந்த ஒரு பழகிட்டீங்கன்னு வைங்களேன், அதனுடைய தாக்கம் குறைஞ்சவுடனே அடுத்து எப்போ எனக்கு தருவே அப்படின்னு உடம்பு கேட்கும். இப்போ சாப்பாடெலாம் இருக்குன்னு வைங்களேன், சாப்பாடும் உடம்பு கேட்கத்தான் செய்யும். எப்போ கேட்கும்னு கேட்டால், நம்ம பசிக்கும் போது சாப்பிட்றோம். இப்போ சாப்பிட்றோம், அது ஜீரணமான பிறகு அந்த சாப்பாடு என்ன செய்யும், நம்ம கேட்கும். அது இன்னும் சாப்பாடு வந்து கேட்காது, பசிக்கு என்னத்தையாவது போடுன்னு கேட்கும். நீங்கள் சோத்தையும் இருந்தீங்கலாம், புரோட்டாவே இருந்தீங்கலாம், அது ஒரு பொருளுக்கு அடிமையாகாது. சாப்பாடு அப்படிப்பட்டது தான். நமக்கு தேவையாகும் போது ஏதாவது எனர்ஜி என்னத்தையாவது போடுறான்னு கேட்காது. என்னத்தையாவது உள்ளக போடுன்னு சொல்லுமே தவிர இதை கொண்டாந்து போடுன்னு சொல்லாது. ஆனால் போதைப் பொருள் என்ன செய்யும்னு கேட்டால், அதனுடைய அதனால் ஏற்பட்ட பாதிப்பு மூளையெல்லாம் தெளிஞ்சவுன்னு என்ன செய்யும்னு கேட்டால், மறுபடியும் அதை கொண்டாந்து கொடு, கஞ்சா மறுபடி குடி. நேற்று வந்து 1/2 கிராம் குடித்தா இன்றைக்கி வந்து என்ன செய்யும், 3/4 கிராம கொடு, 1 கிராம் ஆக்கு, 2 கிராம் ஆக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்னா டோஸ் அதிகமாகிக்கிட்டே இப்போ பத்தாது. அதுக்கு ஒருத்தன் பழகிட்டான்னு சொன்னால், இதே இதில் மெயின்டைன் பண்ணான்னு சொன்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. எந்த ஒரு போதைப் பொருளாக இருந்தாலும் சரி, அவன் வந்து 1/4வாசி, 1/2வாசி, 3/4வாசின்னு போய்கிட்டு டபுள் ட்ரிபிள்னு என்ன செய்யும், போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த குறிப்பிட்ட அளவில் இருக்கிறதே கேடு செய்வென்று சொன்னால், அது வந்து தாறுமாறு அதிகரித்தா, நல்ல பொருள்களே தாறுமாறாக போட்டால் கெடிதானே. ஒரு வாழைப்பழமே இருக்குது, 2 வாழைப்பழம் திண்டா திருப்தி அடைஞ்சிருவீங்க. வாழைப்பழத்தை ஒரு 2, நாளைக்கு 5, நாளைக்கு 10, நாளைக்கு 100 கேட்டுச்சுன்னா அது நல்லதா உங்களுக்கு? நல்ல பொருள்களே அப்படி வரக்கூடாது. நல்ல பொருள்களை என்ன செய்யக்கூடாது, லிமிட்டை தாண்டி நம்ம உடம்பு கேட்கக்கூடாது. என்னத்தையாவது கொடுன்னு கேட்குற மாதிரி தான் எல்லாம் படைச்சிருக்கிறான். உணவுப் பொருள்களில் இதைத்தான் கொடுன்னு உணவு கேட்காது. எதை போட்டாலும் பசி அடங்குதா இல்லையா? பசி அடங்குறதுக்கு நீ இதை போட்டால் தான் பசி அடங்கும், நல்ல ஆக்கலை, என்னத்தை போட்டாலும் பசி அடங்கிடும். அப்போ அந்த மாதிரி படைக்கப்பட்ட நிலையில் இருந்தோம்னா நமக்கு எந்த பாதிப்பும் வராது. இது என்ன செய்யுதுன்னா, அந்த குறிப்பிட்ட எதுக்கு பழகிட்டீங்களோ, ஹெராயினுக்கு பழகிட்டீங்கன்னு சொன்னால், அந்த ஹெராயினை வந்து என்ன செய்யும், அதை வந்து அது முடிஞ்சோன்னா உடனே கேட்க ஆரம்பிக்கும். கொடுக்கலன்னு சொன்னால் நரம்பெலாம் தளர்ச்சி, நரம்பெலாம் நடுக்கும், சிந்தனை ஒரு கோவம் வரும், இதெல்லாம் ஈடுபாடு வராது. எப்படா அது அடுத்து எப்படா ஹெராயின் கிடைக்கும், அடுத்து எப்போ இழுக்கலாம் அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொடுக்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், 1/2 கிராமுக்கு 3/4 கிராம கொடு, 1 கிராம கொடு, இப்படியே போய்கிட்டு இருந்தால் கடைசியில் என்னவாயிரும்னு கேட்டால், மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவனாக போய் அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க.
இந்த போதைக்கு பழக்கமுக்கு அடிமையாயிட்டார்கள் சொன்னால் இப்படி நான் ஒரு வந்து மிகையா சொல்கிறேன்னு கிடையாது. போதை மறுவாழ்வு இல்லங்கள்லாம் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தா தெரியும். போதை பொருள் கிடைக்கலன்னா என்ன செய்ய மாட்டா, தன்னுடைய மனைவியை நீ எவன்ட்டையாவது போயிட்டு எனக்கு காசு ஒன்றாந்து குடிக்கிறதுன்னு கேட்பான். அதாவது மனைவியை வந்து ஒரு கூட்டி கொடுக்கறது கூட அவனுக்கு ஒரு பெரிய திரிக்கை. எனக்கு போதைக்கு உள்ள விஷயம் வேணும், எனக்கு கல் வேணும், எனக்கு சாராயம் வேணும், எனக்கு ஹெராயின் வேணும், எனக்கு கஞ்சா வேணும் அப்படின்னு ஆயிட்டான்னு சொன்னால் அது கிடைப்பதற்காக இன்னமும் செய்வான். எந்த மானங்கெட்ட அனைத்து செயலையும் செய்வான். அப்போ மான ஈன ரோசம் எதுவும் மற்றவனாக மாறிடுவான். அது ஒன்று கிடைக்கும் என்று சொன்னால் அன்னு சொல்ல போனால் ஒரு கொலை செய்யணும்னு செஞ்சுருவான். போதைக்கு அடிமையாட்ட அது கிடைக்கல, உனக்கு இப்போ உனக்கு போதை இப்போ தர்றேன், உனக்கு ஹெராயின் வாங்கி தர்றேன், அவனுக்கு போய் கொலை செஞ்சுட்டு வா, கொலை செஞ்சுருவான். ஏன் அது இது வேணும் அவனுக்கு. இதுக்கு அடிமை ஆயிட்டான் என்று சொன்னால் அது கிடைக்கும் என்று சொன்னால் எதுவும் செய்வான், அது கிடைக்கவில்லை என்றாலும் எதுவும் செய்வான். அப்போ இந்த போதைக்கு அப்படி அடிமையான உடனே அது இல்லை என்று சொன்னால் அது என்ன வேண்டாலும் செய்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க, கொலை செய்வாங்க, பஞ்சமா பாதகங்கள் செய்வாங்க. அதாவது மனைவியை இன்னொருத்தனோட சேர்ந்து இருக்குன்னா அவனுக்கு இந்த உறுத்தலுமே ஏற்படாது. அவன் மனைவியோட இன்னொருத்தன் சேர்வதற்கு இவனுக்கு கொடுத்த 2 பாட்டில் வாங்கி கொடுத்துட்டோம்னா அவன் ஓரமாக படுத்துக்கிடுவான். அவனுக்கு அது ஒன்று தான் வாழ்க்கையில் உள்ள ஒரு முக்கியமான பிரச்சனையாயிரும். அப்போ இந்த போதைக்கு லேசாக பழக்கத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கவனமாக கையாளணும். அவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம் இது இந்த போதை பொருளுங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படுது, மனநோயெல்லாம் ஏற்பட்டுரும். அது போக வந்து கிட்னி பாதிப்பு, தூக்கம் பாதிப்பு அது மாதிரி வருது. அதிகம் சாப்பிட்டா உயிரிழப்பு கூட ஏற்பட்டுரும். இப்படி ஈரல் நோய் ஏற்படும். இப்போ அதிகமாக சொல்கிறாங்க. நிறைய ஒரு லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 200-300க்கு மேற்பட்ட உலக சுகாதார மையத்தில் வந்து இந்த போதைப் பொருள்களால் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நீ வந்து மனிதன்கிறவன் பகுத்தறிவு கொண்டு தானே மனுஷனாக இருக்கான். அது இளந்தெரியா இல்லையா? அது ஒன்று சொல்லுங்கள். போதை எந்த வகையான போதையாக இருந்தாலும் சரி, அவன் நான் யாருங்கிறது மறந்துடுறான். சட்டை போட்டிருக்கன்னு தெரியாது, வேட்டி அவுந்து விழுதும் தெரியாது. நல்ல நாகரிகமாக இருந்த ஒருத்தன் தண்ணி அடித்தவொன்னு என்ன செய்கிறான், சாக்கடையில் விழுந்து கிடக்கிறான். ஒரு துளி சாக்கடை பட்டாலும் ஒதுங்கி ஓடக்கூடிய ஒரு மனுஷன் இந்த போதைக்கு ஆளான பிறகு என்ன செய்கிறதில்ல, அவனுக்கு சாக்கடையில் விழுந்து கிடக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. சாக்கடையில் வேட்டிலாம் விழுந்து நிர்வாணமாக படுத்து கிடப்பான், அதுவும் அவனுக்கு தெரியாது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வந்து திறந்தாழ்த்துன்னா அது எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்கு. இதுலேருந்து எவ்வளோ தூரத்தில் விலகி இருக்கேன்னு. ஆனால் முஸ்லீம்களில் சில பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு கௌரவமான முறையில் அப்படி அந்த குடிப்பழக்கத்தை வச்சுருக்கிறாங்க. சில விசேஷ நாட்களில் போய் அது மாதிரி நம்ம நண்பரோடு சேர்ந்து இந்த குடிக்கிற பழக்கம் நிறைய பேர் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு அளவுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, நம்மளை கொண்டு அதில் அடிமை ஆக்கிட்டால் அப்புறம் மீளவும் முடியாது. அடிமை ஆக்கிட்டுன்னு வைங்களேன், அதுதான் வாழ்க்கை. அது இருந்தால் தான் எல்லாமே. அது இல்லைன்னா ஒன்றும் முடியாதுங்கிற அளவில் ஆக்கிடும். அதன் பக்கம் நெருங்கக்கூட கூடாது. அந்த மதுபானத்தின் பக்கம் என்ன செய்யக்கூடாது, மதுபானத்தை அருந்துறதுங்கிறத தாண்டி அதை நெருங்கக்கூட நம்ம என்ன செய்யணும், பயப்படணும். அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு விளைவாக இருக்கிறது. அதை நம்ம பார்க்குறோம். அதுபோக என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த போதையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளே பார்க்குறோம். அவனுக்கு வந்து 1 2 தெரியும், 1 3 தெரியும். ஒரு செங்கலை தாண்டறதுக்கு இப்படி தாண்டுவான். இங்கே இருக்கிற செங்கலை இப்படி தாண்டறதுக்கு பதிலாக இப்படி தூக்கி காலை வைப்பான். ஏன்னு கேட்டால் அந்த போதையில் என்ன இருக்குன்னா, இங்கேக்குள்ளே என்ன பொருள் இருக்குதோ அதையும் 3 பொருள் அவனுக்கு தெரியுது, 3 மடங்காக தெரியும், கண்ணால் பார்க்குறோம். அப்படி தடுமாறிப்போம். அது மாதிரி யார் எவருங்கிற வித்தியாசம் தெரியாது. அவனுக்கு முதலாளியே போய் திட்டுவான் தண்ணி அடிச்சுட்டு, நாளைக்கு வேலை கொடுப்பானா? அது வரைக்கும் முதலாளின்னு இருப்பான். போது தலைக்கு ஏறின என்ன செய்வானா, என்னடா நீ என்னடா அப்படின்னு போய் முதலாளி போய் கேட்பான். அவனுக்கு என்ன செய்யாது, முன்னாடி இருக்கிற யாருன்னு தெரியாது. அந்த நேரத்தில் அவன் இதெல்லாம் செய்தி, இதனால் உன்னுடைய வேலை போயிருதா இல்லையா? உன்னை எவனும் வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க. இந்த குடிகாரன்ட்டு வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு நிறுவனம் நடத்தின வேலைக்கு வச்சுருப்பானா? ஒரு போதையில் ஆளாயிட்டான்னா என்னென்ன பாதிப்புலாம் ஏற்படும், அவன் லைஃபே போயிடுதா இல்லையா? இவர்களுக்கு அந்த குடிகாரர்களை எந்த நிறுவனத்தில் வேலைக்கு வச்சுக்கிற மாட்டாங்க. குடிக்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவளை அனுப்பி விட்ருவாங்க. அவனுக்கு அந்த சம்பாத்தியம் இல்லாமல் போது பாருங்க. குடிக்கிறதுனால சம்பாத்தியம் இல்லாமல் போயிடுது. இப்போ என்னன்னு கேட்டால், அந்த இலவச அரிசி கொடுக்கறதுனால நிறைய குடும்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. 20 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்துடுறாங்களா, சோத்துக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடுது. அதை நிப்பாட்டினான்னு வைங்க, இவன் வந்து பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு என்ன செய்வான், அவன் அந்த குடிக்காத என்ன ஒன்றாலும் செஞ்சிருவான். அந்த அளவுக்கு இருக்குது நிலைமை. அதனால் அவர் இப்போ அந்த பொருளாதாரமே இல்லாத அளவுக்கு நசிஞ்சு அவனுக்கு வருமானம் இல்லாட்டி பொண்டாட்டி இப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? அவன் பிள்ளைகளை இப்படி படிக்க வைப்பான்? அவனை யாரும் வேலைக்கு வச்சுக்கிற மாட்டாங்க. அவனுக்கு சம்பாதிக்க இயலாது. தனிப்பட்ட முறையில் உழைக்க போனால் கூட ஒரு மூட்டை ஏற்றி இறக்கிறதுக்கு இவனுக்கு இயலாத. போதையில் இருந்தான்னு சொன்னால் ஒரு லோடு மேனாக கூட அவனுக்கு வேலை செய்ய முடியாது. அந்த போதை தெளிஞ்ச நேரத்தில் கொஞ்சம் நேரம் செய்வானே தவிர அதிகமான மற்றவர்கள் செய்கிற அளவுக்கு அதிகமாக அவனுக்கு சம்பாதிக்க இயலாது. அதிகமாக நீ சம்பாதிக்கலன்னா என்ன ஆகும், உன் மனைவிக்கு நீ சோறு போட இயலாது.
உன் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க இயலாது, உன் பிள்ளைகளுக்கு மற்ற பிள்ளைகளை போன்ற வசதிகள் செஞ்சு கொடுக்க இயலாது. அப்போ நீ ஒரு குடும்பத்தையே சந்தியில் நிப்பாட்டுற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தா இல்லையா? பெரிய பயங்கரமான விஷயங்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாணவ சமுதாயங்கள், பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ சமுதாயங்கள் குறிவைத்து இந்த போதைக்கு ஆளாக்கப்படுறாங்க. நம்ம பிள்ளைகளை கண்காணிக்கணும். என்ன அவன்கிட்ட மாற்றம் தெரியுதா, ஒரு மாதிரியாக மயக்க நிலையில் வர்றானா அப்படின்னு கேட்டால் பள்ளிக்கூடத்திலேயே பக்கத்துலேயே என்ன செய்கிறாங்கன்னா இந்த சாக்லேட் வகையில் அதை கொடுத்து பழக்கமாக்கி அடுத்த நாளைக்கு அது இருந்தால் தான் அவனுக்கு வாழ முடியும். அந்த பையனுக்கு அது தேவைங்கிறதுக்கான வீட்டில் களவாண்டு போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. நகையை களவாண்டு கொண்டே கொடுத்துட்டு வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க. வீட்டில் வந்து அம்மாவுடைய மூக்குத்தியை கழட்டிட்டு போய் என்ன செய்வாங்க, ஒரு சாக்லேட்டை வாங்கிட்டு வருவாங்க, செயினை கழட்டிட்டு போயிடுவாங்க. அவனுக்கு அதெல்லாம் தெரியாது, மதிப்புலாம் தெரியாது. எனக்கு இப்போதைக்கு போதை வேணும். அப்போ இந்த மாதிரியாக சின்ன பிள்ளைங்களில் இது பழக்கினான்னு சொன்னால் இவனுடைய எதிர்காலம் என்னவாகும்? இதெல்லாம் அரசியல்வாதிகள் துணையோடு எல்லா பள்ளிக்கூடங்களும் நடக்கிறது. முஸ்லீம் மாணவர்களும் ஜாஸ்தியாக இதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. பெற்றோர்கள் அது என்ன செய்யணும், கவனிக்கணும். நம்ம பிள்ளை வந்து நம்ம குடிக்காமல் இருக்க நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம கல் கிடைக்க நம்ம அனுப்ப மாட்டோம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம்ல, அங்கேயே அவனை வந்து வலை வீசி பிடிக்கிறாங்க. அப்படி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிற காரணத்தினால பிள்ளைகள்கிட்ட ஏதாவது மாற்றம் வருதா, உளர்றானா, தடுமாற்றம் இருக்கா, இப்போ பார்த்தாலும் தனிமையில் இருக்கிறானா, தூங்கி வலிகிறானா, அதனுடைய தாக்கங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டறிஞ்சோம் என்று சொன்னால் போதைக்கு அடிமையாயிட்டான், ஏதோ ஒரு இருக்குன்னு சொல்லி ரகசியமாக அவனை கண்காணித்து அந்த மாதிரி இதில் விழுந்திருக்கானா என்று என்ன செய்யணும், கண்காணிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதுபோக இந்த போதையில் உள்ளவங்களை வந்து பழகிட்டாங்கன்னு வைங்களேன், மீள முடியாது. இதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மறுவாழ்வு மையங்கள்னு வச்சுருக்கிறாங்க. போதைப் பொருளுக்குண்டு மறுவாழ்வு மையங்கள்னு நிறைய நடத்துகிறாங்க. அது அன்னை தெரசாங்கிற பேரில் அவங்க நடத்துகிறாங்க. அங்கே கொண்டே விட்டீங்கன்னு சொன்னால் அதில் கொண்டே விட்டு அந்த போதையிலேருந்து அவனை சில கவுன்சிலிங்லாம் கொடுத்து மனதத்துவ நிபுணர்கள்லாம் கொண்டு வந்து போட்டு அதுக்குரிய மாத்திரை மருந்துகள்லாம் கொடுத்து அந்த போதையை வெறுக்கத்தக்க அளவில் மாற்றுறாங்க. மாற்றிட்டு வரும்போது அவனை வந்து ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் அனுப்பி விட்றாங்க. யார், முஸ்லீமை. ஒரு முஸ்லீமை கொண்டு எங்கே சேர்த்தியன்னு வைங்க, அவனுக்கு அந்த பைபிள் போதனை அதெல்லாம் இறக்கி விட்டு குடிபோதையிலேருந்து திருந்தி வருவான். அவன் என்ன வரவன், முஸ்லீமாக வரமாட்டான். ஏன்னு கேட்டால் அதன் மூலமாக ஒரு மத பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி அவங்க கிறிஸ்துவத்தில் அந்த மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்து சமுதாயத்தில் உள்ளவங்களை அது மாதிரி பொட்டு வைக்கணும், அதெல்லாம் சில கண்டிஷன்லாம் போட்டு அவனை வந்து அந்த பூஜை என்ன அது மாதிரி தியானங்கள்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால் போதையிலேருந்து விடுபட வைக்கும். மருந்து மாத்திரையோட ஜெபம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, கண்ணை மூடிட்டு இப்படி இப்படிலாம் சொல்லும் பொழுது அதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா அந்த போதையிலேருந்து கொஞ்சம் விடுவிக்கும். மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து இதுவும் சேரணும். அது என்ன செய்கிறாங்கன்னா நம்ம இஸ்லாத்தில் இல்லாத ஒரு அந்த பயிற்சியை கொண்டே கொடுக்குறாங்க. இப்படியாக போய் இப்படிலாம் இருக்கிறது. அப்போ இதில் மீட்பதற்காக என்ன இருக்காங்க, ஆனால் முஸ்லீம்களில் கூட ஒரு இந்த ஆம்பூரில் இந்த மாதிரி யாரும் அப்படி இருந்தாங்கன்னா, யாராவது இந்த மாதிரி போதைக்கு அடிமையாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஆம்பூருங்கிற ஊரில் வந்து, ஆம்பூர்னால் வேலூர் மாவட்டம், அது அந்த வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் வந்து இந்த போதை மறுவாழ்வு மையம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த மறுவாழ்வு மையத்தில் வந்து இந்த கவனத்தில் கொண்டு தான் முஸ்லீம்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த போதைக்கு அடிமை ஆகிட்டான்னு சொல்லி கொண்டு சேர்த்துடுறாங்க. சேர்த்தோடு அவனை இஸ்லாத்தை விட்டு போயிடறான். அதோட போதையிலேருந்து விடுதலை பெறுவதோடு அவன்கிட்ட இஸ்லாமிய பண்பாடு எல்லாமே தவறுன்னு சொல்லிட்டு போய் வேறு மாதிரி போகக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதன் பிறகு குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு போயிடுது. மதம் மாறிட்டானா குடும்பத்தில் வாழ முடியாதுல்ல. அதை கருத்தில் கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்களுக்கு இலவசமாக ஒரு 6 மாதத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவ்வளோ டைம் எடுக்கும். இந்த பீடி சிகரெட் மாதிரி 10 நாளையெல்லாம் விடுபட முடியாது. அதில் நல்லா ஊறி போனார்கள்னு சொன்னால் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டர் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பேட்டை டிவிங்கிற டிவியில் முந்தின நாள் தான் போட்டிருந்தார். அதில் தான் அந்த 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 இடத்தை பார்த்து அதில் உள்ள விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். அப்படி முஸ்லீம்களுக்கு ஒன்று இருக்குங்கிறப்ப தான் நமக்கு தெரியுது. அப்போ அதில் உள்ள என்னென்னு கேட்டால் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு கேட்டால் அவங்க அந்த தப்லீக் முறையில் அந்த மாதிரி தஹஜ்ஜத் தொழுகிறது அதெல்லாம் கரெக்டு தான். சில திக்ரு தஸ்பீஹ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, அதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றாங்க. அந்த ஒரு மைனஸ் அதில் இருக்குது. ஆனாலும் அந்த முர்த்ததா போகிறத விட, ஒன்றுமில்லாமல் போகிறத விட இருக்கிறது பரவாயில்லை, நம்ம போதையிலேருந்து விடுபட்டால் பரவாயில்லைன்னு நினச்சோம்னு சொன்னால் அதுக்கு நம்ம அனுப்பிக்கிடலாம். அந்த மாதிரியான ஒன்று இருக்கிறது. ஆம்பூரில் விசாரித்து என்ன செய்யுங்க, போதைக்கு ஆட்பட்டவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அது திருத்த முடியாதது கிடையாது. ஒரு 6 மாதத்துக்கு என்ன செய்வாங்கன்னா அதை அந்த போதைப் பொருளை வெறுக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான மருந்து மாத்திரைகள் இருக்கிறது, அதை கொடுப்பாங்க. கவுன்சிலிங் கொடுப்பாங்க, சில தியானங்கள் கொடுப்பாங்க, சில வேலைகள் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுத்து என்ன செய்வாங்கன்னா அதில் டைவர்ட் பண்ணுவாங்க. 2-3 நாளைக்கு ஒரு வெறி பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பழையனப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்கள வந்து வெளியே தப்பிச்செல்லாம் வராமல் நல்லா ஒரு காம்பவுண்டு சோறெலாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி வேறு எங்கேயாவது இருக்கான்னு எனக்கு தெரியவும் இல்லை. ஒன்று தான் இப்போ தெரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட நிறுவனங்களில் சேர்த்தாவது நம்ம என்ன செய்யணும், அதை போதைக்கு அடிமையானவர்களாக இருந்தால்
அதை வந்து தாட்சணியம் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்து அதுலேருந்து விடுபட வச்சிடணும். ஆனால் விடுபட்டால் மற போக மாட்டான். அதுலேருந்து விடுபட்டு வந்துட்டான்னு சொன்னால் மறுபடியும் என்ன செய்ய மாட்டான், அதை நாடவே மாட்டான். அது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து அது சம்பந்தமான அந்த ஹதீஸுகளை மட்டும் பார்ப்போம். ஹதீஸ் நம்பர் சொல்லணும்ல. ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹு ஹராமுன், போதை தருகிற எல்லா பானங்களுமே ஹராம் என்று குல்லுண்டா எல்லாம். அப்போ எத்தனை வகை புதுசாக நாளைக்கு ஒன்று கண்டுபிடிப்பாங்க. இப்போ இது வரைக்கும் உலகத்தில் இருக்கிறது அல்லாமல் இன்னும் கூட புதுசாக போதைக்கு நிறைய என்ன செய்வான், மனுஷன் கண்டுபிடிப்பான். அப்படி கண்டுபிடிச்சானையானால் அது எல்லாமே ஹராம் தான். ஹதீஸை கொண்டு குர்ஆனிலிருந்து உள்ளது குறிப்பிட்ட சில பொருள்களாக இருந்தாலும் போதை தருகிற எல்லாம் ஹராம் என்கிற ஒரு செய்தி புகாரியில் 242வது ஹதீஸ்லையும் 5585வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, அந்த தேனிலிருந்து ஒரு மதுபானம் தயாரிக்கிறாங்களே அதை குடிக்கலாமா, ஏமன் பகுதியில் இந்த மக்கள் குடிக்கிறாங்க, அதை குடிக்கலாமான்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அதுக்கு சொன்ன பதில் என்னன்னு கேட்டால், குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹு ஹராமுன், போதை தருகிற எல்லாமே ஹராம். போதைன்னு வந்துட்டாலும் போதை தான் அளவுகோலை தவிர மற்ற கேடு அந்த இதெல்லாம் அது ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு மேட்ரு என்னென்னா போதை தருகிற எல்லாமே அது ஹராம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்கிற ஒரு விஷயம் புகாரில் 5586வது ஹதீஸில் இருக்கிறது. அது மாதிரி இந்த போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் ஹராம்னு சொன்னால் எவ்வளோ உண்டா ஹராமு. அதில் தான் நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. நம்ம ஆளுகள் போய் குடிக்கிறாங்கல்ல, நான் கொஞ்சம் அளவோடு குடிச்சிட்டு வந்துடுவேன் அப்படிம்பாங்க. அப்போ என்னென்ன கொஞ்சமாக குடித்தா தப்புலன்னு தொடங்கியிருக்கிறாங்க. அதை நிறைய குடிக்கிறது தான் தப்பு, கொஞ்சமாக குடித்தா தப்புலன்னு தொடங்கியிருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன செய்ய, வாசல் அடைக்கிற மாதிரி மாஸ்கர கசீருஹு ஃபகலீலு ஹராம், எந்த பொருளை அதிகமாக சாப்பிட்டால் போதை ஏற்படுத்துமோ அதை குறைவாக சாப்பிடுவதும் ஹராம். உனக்கு போதை ஏற்படாது. 1 லிட்டர் குடித்தா தான் உனக்கு போதை வருமா, 50 மில்லி குடிக்கிறதும் ஹராம் தான். 50 மில்லிக்கு போதை வராது. ஆனால் 1 லிட்டர் குடித்தா வரும்னு இருக்கா. அப்போ அதிகமாக சாப்பிட்டால் எதில் போதை வருமோ அதில் குறைவாக சாப்பிடுவதும் ஹராம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த போதைப் பொருளில் வந்து நம்மளை எப்படி சைத்தான் எடுத்துகிட்டு போவான், ரொம்ப குடித்தாலும் போதை வரும், நம்ம போதை வராத அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு 100 மில்லி குடிச்சிக்கிறோம், ஒரு 50 மில்லி குடிச்சிக்கிறோம், ரெண்டு பொட்டனை கஞ்சா குடிப்போம் அப்படின்னு ஒரு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க நினைக்கிறான்ல. அப்படி நினைப்பானேயானால் அதுவும் ஹராம தான் அவன் செய்கிறான். எல்லா இடத்துலையும் குற்றவாளி தான். கொஞ்சம் நான் போதை வராத அளவு குடித்தேன்னு சொல்ல முடியாது. போதை வராத அளவு குடித்தாலும் அது போதை தரக்கூடிய தண்ணி குடிக்கிறேன், நாளைக்கு அது கொண்டு போய் சேர்த்துணும் அப்படித்தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு நீ பழகிட்டாயானால் என்னவாயிறேன், நாளைக்கு வந்து அது 10ஆவதுன்னு சொல்லும், உடம்பு சொல்லும். நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக நீ அதிகரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுறதுனால வந்து அதில் முழுசாக தள்ளிடுங்கிறதுனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், மா அஸ்கர கசீருஹு ஃபகலீலு ஹராம், இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக நசையில் அபுதாவுதில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நமக்கு எச்சரிக்கிறாங்க ரசூலுல்லாஹ், ஒரு காலம் வரும் இந்த மதுபானத்தை வந்து வேறு ஒரு பேரை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்வாங்க, ஹலாலாக்குவாங்க. இப்போ நவீனமாக சில இதில் பீர்லாம் குடிக்கலாங்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, பீர் குடிச்சிக்கலாம், பீர் குடிக்கலாம் தான். பீருங்கிறது பார்லியிலேருந்து எடுக்கிறதா, பார்லியிலேருந்து எடுப்பாங்க. பார்லியா இஞ்சியா, பார்லி அரிசியிலேருந்து எடுக்கக்கூடிய பொருள் தான் அது. பார்லி ரொம்ப நல்ல சத்தான ஒரு உணவு தான். பார்லி அரிசியில் கஞ்சியோ மற்ற ஏதோ குடிச்சிங்கன்னு சொன்னால் அது நல்லது தான். ஆனால் பார்லியிலேருந்து வந்து பீருன்னு தயாரிக்கிறது போதைக்கு தானே தயாரிக்கிறான். எல்லா பொருளுமே நல்லதுலேருந்து தானே வருது. இந்த கம்புருன்னு சொல்கிறோமே, இப்போ கல்லுங்கிறமே அதே 17 தானே, பனைமரத்துலேருந்து வர்றது தானே. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் போதை வந்துடுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பீருங்கிற பேரில் இருந்தாலும் என்ன அரபு நாட்டில் என்ன செய்கிறாங்கன்னா பீர் அனுமதிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த போதை வராத அளவுக்கு அந்த பேர் தான் பீரை தவிர அது போதை தராது. அதில் அந்த ஆல்கஹால் ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால்னு போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதில் ஆல்கஹால் உண்டாவதற்கு முந்தின ஒரு நிலையில் உள்ளது, அதனால் அப்படி அனுமதிக்கிறோன்னு சொல்லி சவுதி அரேபியா உள்பட பல நாடுகளில் பீர் கிடைக்கும். அந்த பீரை நீங்கள் சாப்பிட்லாம். ஏன் சாப்பிட்லான்னு கேட்டால் அது பேர் தான் பீரை தவிர அதில் என்ன இருக்காது, போதை இருக்காது. அந்த பார்லியில் தயாரிக்கிறதுனால என்ன செய்யலாம், பீருன்னு பேர் வச்சுக்கிட்டான். அதில் வந்து அந்த சத்தான பானமாக மட்டும் அது இருக்குமே தவிர அதுக்கு குறிப்பிட்ட காலம் கடந்து தானே போதை வரும். போதை வருவதற்கு சில நாள் எடுக்கணும். அதுக்கு முந்தின நிலையில் என்ன செஞ்சுருவாங்கன்னா எடுத்துருவாங்க. அது அந்த மாதிரி பீர்களும் இருக்குது. அப்போ பீரில் வந்துக்கிட்டு அதை காரணம் காட்டிக்கிட்டு நம்ம இந்த பீர் நம்ம நாட்டில் விற்கிற பீர்லாம் குடிச்சிடக்கூடாது. இப்போ சவுதியிலலாம் பீர் குடிக்கிறாங்கன்னா சவுதியில் உள்ள பீர் என்னது, அவர் ரசூலுல்லாஹ் குடித்தாங்கல்ல, பேரிச்சம்பழத்தை ஊற வச்சு 3 நாளைக்கு குடித்தாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளது. பேரிச்சம்பழத்தை தண்ணியில் ஊற வைப்பாங்க, முதல் நாளும் குடிப்பாங்க, 2ஆவது நாளும் குடிப்பாங்க, 3ஆவது நாளும் குடிப்பாங்க, 4ஆவது நாள் ஊற்றிடுவாங்கல்ல. அப்போ அந்த 3 நாள் உள்ளது வரைக்கும் உள்ளது போதை கிடையாது. 4-5 நாள் ஆன பிறகு போதைப் பொருள் ஆயிடுது. அப்போ போதைப் பொருள் ஆகிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கும் என்று சொன்னால்
அது ஹராம் ஆகாது. ரசூலுல்லாஹ் இது மாதிரி அறிஞ்சு அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க அந்த காரணத்தினால. அதனால் அப்படி அது இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய புதுசு புதுசான பொருள்கள் வச்சு கல் சாராயமாக நாங்கள் நவீனமாக இது தானே குடிக்கிறோம், ஒயின் குடிக்கிறோம். ஒயின்டா திராட்சை தானே, திராட்சை ரசம் குடிக்கிறோம். சில மதங்களில் அது வந்து குடிக்கணும்னு சட்டம் இருக்குது. அது இயேசுடைய ரத்தம் கண்டிப்பாக குடிக்கணும்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு பண்டிகை அன்றைக்கி என்ன செய்யணும், கண்டிப்பாக ஒயின் குடிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சட்டம் வச்சுருக்காங்க. ஒயினுங்கிறது ஒரு புனித ஒரு பொருள், பறக்கத்தான பொருள் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஒயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மதங்கள்லாம் இருக்குது. அதை எடுத்து தான் புரோட்டஸ்டண்ட்டை உண்டானாங்க, அந்த ஒயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு காரணத்தினால. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இந்த ஒயினுங்கிறது சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒயினாக இருந்தாலும் ஒயினா அது போதை வருதா இல்லையா, அது என்ன நீ பேரை வேணாலும் சொல்லிட்டு போய் எத்தனை வகையான பேரை வேணாலும் சொல்லிக்க, அதில் போதை வரும் என்று சொன்னால் அதை தயாரிக்கிறத பொறுத்து முறையை பொறுத்து பேர் வைப்பானுங்களே தவிர எல்லாமே போதை பொருள் தான். எதுலேருந்து தயாரிக்கிறது, எத்தனை நாளில் தயாரிக்கிறது, அந்த மாதிரி உள்ளதை வச்சுக்கிட்டு தான் அதை பேரை உண்டாக்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஒரு காலம் வரும், இல்லை எஸ்ரபண்ண நாசும் என் உம்மத்தி அல் ஹம்ர, எனது சமுதாயத்தில் உள்ளவர்களே மதுபானத்தை அருந்துவார்கள். யு சம்மூனஹா பி கைரி இஸ்மிஹா, வேறு பேரை சுட்டி கொண்டு அருந்துவார்கள், மதுன்னு சொல்ல மாட்டார்கள், அதுக்கு வேறு ஒரு பேரை வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கனால ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும். அதே மாதிரி வந்து யார் தைலம்ங்கிற ஒருத்தர், அவர் ரசூலாட்ட வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் கடுமையான உடல் உழைப்பு செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம், அதில் வந்து கோதுமையிலேருந்து ஒரு மதுபானத்தை தயாரிக்கிறாங்க ஏமனில், ஏமன் பகுதியில் கோதுமையில் இருந்து ஒரு மதுபானம் தயாரிக்கிறாங்க, அதை குடித்தோம்னு சொன்னால் அந்த வேலை வெட்டி செய்வதற்கு நல்லா வலுவாக இருக்குது, உடம்புக்கு திரகாத்திரமாக இருக்குது, அதை நாங்கள் அருந்தலாமா, குளிருக்கு இதமாக இருக்கிறது. குளிர்காலத்தில் அதை குடித்தோம்னு சொன்னால் அந்த குளிரை போக்கக்கூடியதுக்கான காப்பிலாம் குடிப்போம்ல, அந்த மாதிரி அவங்க அதை குடிப்பாங்க போல இருக்குது. குளிர் நேரத்தில் வந்து குளிரை போக்குவதற்காக வேண்டி அந்த கோதுமையிலிருந்து ஒரு பானத்தை தயாரிக்கிறாங்க. அப்போ இதை வந்து நாங்கள் குடிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. யமனுக்கு போகிறோம், ஏமன்கிற பகுதிக்கு போகிறோம், அங்கே வேலை வெட்டி செய்கிறதுக்காக வேண்டி குடிக்கிறதுக்கு ஒரு பானம் வச்சுருக்கிறாங்க, அது கோதுமையில் தயாரிக்கப்படுற ஒரு பானம், அதை குடித்தா எங்களுக்கு உடம்புக்கும் கொஞ்சம் வலுவாக இருக்கிறது, குளிர்லேருந்து கொஞ்சம் அது காப்பாற்றுகிறது, அதை நாங்கள் குடிக்கலாமான்னு ரசூலாட்ட கேட்குறாங்க. ரசூல்லா எதிர்கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா ஹல் யுஸ்கிரும், அது போதை தருமா இல்லையா, அவர் அதுக்கு பதில் சொல்லுங்கிறாங்க. அது சக்தி இருக்குது அதெல்லாம் பேசல, போதை தருமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறார் ஆமாம் போதை தரும் அப்படின்னோடனே ஃபஜ்தனி புஹு, அப்போ தவிர்த்து கொள்ளுங்கள். போதை தரும் என்றால் அது உடல் வலு வந்தாலும் சரி, உனக்கு குளிருக்கு இதமாக இருந்தாலும் சரி, அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது, தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னோடனே இவர் இந்த கேள்வி கேட்ட சஹாபி சொல்கிறார், அந்த மக்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, அதுக்கு பழகிட்டாங்க, விட மாட்டேங்கிறாங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், இப்போ இன்னும் நாச கைரு தாரிக்கி, மக்கள் வந்ததை விடமாட்டேன் என்கிறார்கள், என்ன செய்வது அப்படின்ற உடனே அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஃபைல்லம் எத்ருகு காத்திருகும், அப்படி விடலைன்னு சொன்னால் பலப்பிரயோகம் பண்ணி யுத்தம் செய்யுங்க, அவங்களோட நிப்பாட்ட சொல்லுங்கள், அது அந்த போதையிலேருந்து விடுபட முடியலன்னு சொல்வார்களே, ஆனால் விடுபடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி பலப்பிரயோகம் பண்ணி அவங்கள விட வைங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற ஒரு செய்தி. இந்த செய்தி வந்து அபூதாவுதில், முஸ்னது அஹ்மதில், தபரானியுடைய மோஜமுல் கபீர் என்ற நூல்லாம் வருகிறது. அப்போ அந்த பொருளில் வந்து எவ்வளோ நன்மை இருக்குன்னு சொன்னால் கூட ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வேலை வெட்டி செய்கிற பலவீனமாக இருக்கிறத சாப்பிட்டா கொஞ்சம் டானிக் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற போதை தர்மா, ஆமாம் போதை தர்மா விட்டுரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கியாமத்து நாளுக்கு போல் அடையாளங்கள் சொன்னாங்க, பெரிய அடையாளங்கள் சின்ன அடையாளங்கள். பெரிய அடையாளங்கள் ஒன்றுமே இப்போ வரல, சின்ன சின்ன அடையாளங்கள் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அதில் ஒரு அடையாளம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ஓ துஷ்ரபல் ஹம்ரு, மதுபானத்தை பரவலாக அருந்துவது கியாமத் நாள் அடையாளம். மதுபானத்தை அந்த காலத்தில் எல்லோரும் அருந்த மாட்டாங்க, குடிகாரன்னு சில பேர் இருப்பாங்க, நம்மளாம் சின்ன பிள்ளைகள் பார்த்துருக்கோம். குடிகாரர்கள்னு சில பேரை தான் சொல்லுவாங்களே தவிர குடிகாரன்னு சொல்ல கேவலமான ஒரு சொல்லாக இருக்கும். நாங்கள்லாம் சிறுவர்களாக இருந்த காலத்தில் வந்து குடிகாரன்னு சில ஆட்களை தான் சொல்லுவாங்க. அப்போ மக்கள் பூரா அந்த குடியை வெறுத்துக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ என்ன, சகஜமாக வீட்டுக்கு பக்கத்தில் ஒன்று டாஸ்மாக் வச்சிடறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் வச்சிடறாங்க, பள்ளிவாசல் பக்கத்தில் வைக்கிறாங்க, கோயிலுக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க, எங்கே வேணாலும் கிடைக்கிற அளவுக்கு வச்சிடுறாங்க. அப்போ வந்து குடிக்காதவங்க கூட என்ன செய்யறான், ஒரு கட்டத்தில் போய் அதை வாங்கி குடிக்கிற அளவுக்கு ஆளாயிடுறான். அப்போ துஷ்ரபல் ஹம்ரு, மதுபானங்கள் அதிகமாக அருந்தப்படுவதும் கியாமத் அடையாளம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது புகாரில் 5577வது ஹதீஸாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எச்சரிக்கையாக கொண்டு என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம அந்த மதுபானத்திலிருந்து தூரமாக தொலைவாக இருந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்ததாக வந்து இந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த மதுவை ஹராமாக்கி அல்லாஹ் ஹராமாக்குனான்ல, ஹராமாக்கும் போது அவங்கள்ட்ட இந்த மாதிரி மது தானே வச்சுருந்தாங்க. அதாவது பேரிச்சை, திராட்சை, தேன், இதிலேருந்து தயாரிக்கக்கூடிய மது தான் அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. இந்த மதுவை வந்து ஹராம்னு சொன்ன உடனே
அந்த மக்களை தான் ஈமானுக்கு அளவுகோல். நமக்கு இந்த மது 1000 தடவை கேட்டாலும் எப்படி வரணும், பன்றின்னொன்று வெறுக்கிறமா இல்லையா? என்னத்தை சொன்னாலும் நீங்கள் பன்றியை சாப்பிடுவீங்களா? ஒரு முஸ்லீம் வந்து என்னத்தை சொன்னாலும் வந்து பன்றி பிரியாணி வச்சுருக்கேன் வாங்க நல்லா இருக்குது, மந்தி பிரியாணி விட அழகாக இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டா யாராவது சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். அதை ஹராம்னு விளங்கி வெறுத்து வச்சுக்கிறோம்ல. அந்த அளவுக்கு வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்களே. ஆனால் அந்த பழக்கம் இருந்தால் கூட இந்த செகண்டில் தூக்கி எறிஞ்சிடுவார். இறையச்சம் இருந்தால் தூக்கிடுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த மக்கள் பரம்பரையாக குடிச்சு பழகுன ஆளுக்க, மக்காவில் இருந்தவரும் சரி, மதீனாவில் இருந்த ஆளுக்கும் சரி, முஹாஜிரும் சரி, அன்சாரியும் சரி, அப்படி குடிச்சு பழகுன ஆளுக்க. அதில் அபூ தல்ஹாங்கிறவர் யாருன்னா அனஸுடைய அவங்க தாயாருடைய கணவர். அபூ தல்ஹாங்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சஹாபி. மஸ்ஜித் நபவிக்கு எதிர்த்தாப்புல அவருடைய வீடெல்லாம் இருக்கணும், பெரிய தோட்டமெல்லாம் வச்சு வசதியான ஒரு ஆள். அவர் என்ன செய்கிறாருன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா மதுபான ஹராம்ங்கிற ஒரு விஷயத்தை ஒரு அறிவிப்பாளர் மூலமாக தெருவாக அறிவிக்க சொல்கிறாங்க. இன்று முதல் மதுபானம் ஹராமாகிவிட்டது, தடுக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி அந்த தெருக்கள் பூரா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தண்டோரப்பட்டினம் அறிவிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு அறிவிப்பாளர் அனுப்பி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டவுன்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அபூ தல்ஹா வந்து அவர் பானையாக வச்சுருக்காரு, பேரலாக வச்சுருக்காரு மதுபானத்தை. வசதியான ஒரு ஆள், ஊற்றி குடிச்சிட்டே இருப்பார் போல இருக்குது. அப்போ அபூ தல்ஹா என்ன செய்வாங்கன்னா அனஸை கூப்பிட்டு, அனஸை அறிவிப்பு வந்துருச்சு, எல்லாம் ஹராமாக்கிட்டான், அப்படி எல்லாத்தையும் கொண்டு ஊற்றிட்டு தெருவில் ஊற்றிருந்துட்டாங்க. அப்போ வந்து இவ்வளோ மதுபானங்களை வந்து சேமித்து வச்சுருக்கிற ஒரு செல்வம் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வசதியான ஒரு ஆளை அதை கொண்டு மதிப்பிடப்படுவார்கள். நம்ம வீட்டில் 4 பேரல் இருக்குது, 5 பேரல் இருக்குன்னா கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கூட 4க்குன்னு அர்த்தம். அப்படியான ஒரு காலகட்டத்தில் ஒரு உத்தரவு தான் வருகிறது. அப்போ இவங்கெல்லாம் எத்தனை நாள் பழக்கம்? பரம்பரையாக பழக்கம். இந்த மதுபானத்துக்கு அபூ தல்ஹாவெல்லாம் பரம்பரையாக பழகி இருந்தார். ஒரு உத்தரவு தான், தூக்கி கொண்டு கொட்டிட்டு வான்ட்டார். அனஸை கூப்பிட்றாரு, அனஸை இதில் எதுவுமே இருக்கக்கூடாது, கொண்டு தெருவில் ஒட்டிட்டு வா. இது புகாரில் 5582வது ஹதீஸில் இந்த ஒரு செய்தி காட்டுறோம். அவர் ஊற்ற சொன்னார், கொண்டு ஊற்றிட்டாருங்கிற ஒரு செய்தி வருகிறது. அதே மாதிரி வந்து அதே அனஸ் தான் சொல்கிறாங்க, அபூ தல்ஹாவுடைய வீட்டில் நான் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் நான் தான் சாராயம் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இந்த மதுபானத்தை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த ஹராம்ங்கிற அறிவிப்பு வருகிறது. அவர் சொல்கிறார், நான் வந்து அந்த காலத்தில் மதுபானம் என்பது பேரிச்சம்பழங்கள்லேருந்து தயாரிக்கப்பட்ட மதுவாக தான் அங்கே இருந்துச்சு, அதை நான் தான் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு அழைப்பாளர் வந்து குடித்து கொண்டு இருக்கும்போது இந்த ஆர்டர் வருதுங்க, எல்லாமே அந்த தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் மதுபான ஹராம்னு வருது. அந்த தண்ணி அடிக்கிற அந்த போதை நிலையில் இருந்து கூட என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டானவனா அம்புட்டை கொண்டே ஊற்றிட்டு வந்துரு என்று கட்டளை இட்டார்கள். நான் உடனே போய் நினைஞ்சிட்டேன், அதை ஊற்றிட்டு வந்துட்டேன். மதீனாவில் அது ஆறாக ஓடியதுங்கிறார். அப்போ எவ்வளோ வச்சுருந்துருப்பான்னு பாருங்க. மதீனாவில் வந்து ஜரத்து வி சிக்கைக்கில் மதீனாவுடைய வீதிகள் எல்லாம் ஓடுருந்துச்சு. அப்போ அம்புட்டு பேரலாக வச்சுருந்துருக்கார் அவர். ஊற்றிட்டு வான்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் மதுவாகவே இருக்குது. அதை கொண்டு கொட்டிட்டாங்க. இப்போ ஹராம்ன்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து மறுமையை நம்பக்கூடியவர்கள் என்ன செய்யணும், அதை நினச்சி கூட பார்க்கக்கூடாது. கல்யாணமாக இருந்தாலும் வேறு பார்ட்டியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மதுங்கிற டாபிக் இருந்தாலும் என்ன செய்யணும், வெகு தொலைவுக்கு விலகிடணும். அப்படி விலகாமல் போய் ஒரு நட்புக்காக வேண்டி பழக்கத்துக்காக வேண்டி போனவர்கள் எல்லாம் அதில் விழுந்தார்கள் என்பதை பார்த்துடுறோம். நட்புக்காக போவாங்க, கூட்டாளி கூப்பிட்றாரு, நண்பர் கூப்பிட்றாரு, சொந்தக்காரன் கூப்பிட்றாங்க, கூப்பிடாட்டி போகாட்டி வருத்தப்படுவாங்கன்னு நினச்சி போகிறாங்கல்ல. இப்படி மது விருந்துகளில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் மது போதைக்கு அடிமையானவர்களாக போனதை நிறைய பேரை கம்ப்ளீட் நம்ம இழந்துட்டோம். தௌஹீதிலிருந்து நிறைய பேர் நம்ம இழந்துட்டோம். மது அடிமையாக மாறிட்டாங்க. தௌஹீதில் இருந்தாங்க, ஒரு நட்புக்காக போகிறோம், ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக போகிறோம், ஒரு சந்தோஷத்துக்கு போகிறோம்னு போனாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவன் மது தான் வாழ்க்கையாகிடுச்சு. அது எப்படி போக முடியுது? நீங்கள் அல்லாஹ் ஹராமாக்கின ஒரு விஷயத்தை வந்து செத்து போனதை சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. செத்த பன்றியை சாப்பிடுவீங்களா, செத்த ஆட்டை சாப்பிடுவீங்களா? பன்றியை சாப்பிட மாட்டேங்கிறீங்க. அப்போ இது மட்டும் எப்படி? அப்போ உங்களுக்கு இறையச்சத்துக்காக இல்லைன்னு வழங்குது. இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் என்ன செய்யக்கூடாது, அதை நாடவே கூடாது. அது மாதிரி வந்து பெரிய சஹாபா ஹம்சா பெரிய சஹாபாக்கெல்லாம் பயங்கர முடாக்கூடியர்களாக இருந்திருக்கிறாங்க. பத்ர் போர்லாம் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு தான் போய் போரை செஞ்சாங்க. அப்படி பழகுன ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா மது ஹராம்ன்றவுடனே அம்புட்டையும் கடாசி தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்த நிமிஷம் மதுவிலிருந்து விடுபட்ட மக்களாக மாறிவிட்டார்கள்னு பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இந்த காரணம் அந்த காலம் போகாமல் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த மதுவுடைய தாக்கம் நம்மள்கிட்ட இருக்கா, நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இருக்குதா, நம்ம பிள்ளைகள்ட்ட இருக்கா, நம்மகிட்ட வந்துருமா என்பதில் என்ன செய்யணும், கூடுதலாக நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்ததாக வந்து அந்த இதுக்கு நான் ஆதாரம்னு சொல்லலை. என்ன ஆதாரம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த பேரிச்சம்பழத்தையும் அந்த திராட்சையும் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுவாங்கன்னு இருக்குல்ல, அது போதை கிடையாது. நம்ம பழைய சோறு போதை கிடையாது. அந்த பழைய சோறு சாப்பிட்ற போதையா 4 நாளைக்கு பின்னாடி சாப்பிட்டா போதையாயிரும், அது ஹராமாயிரும். 1 நாள் 2 நாள் பழைய சோறு சாப்பிட்டீங்கன்னா அது ஆரோக்கியமானதாக போயிடும்.
அது அந்த 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 போதை ஆகிறதுக்கு முந்தி உள்ள ஒரு ஸ்டேஜ். போதை அவருக்கு முந்தி உள்ள ஸ்டேஜில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஜாபிர் அறிவிக்கிறாங்க, கான யுன் தபதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு பேர் நபீதுமாங்க அரபியில். நபீது என்று சொன்னால் அந்த பழங்களை தண்ணீரில் போட்டு தண்ணீருக்கு ருசி ஏற்றுவது. ருசி ஏற்றப்பட்ட தண்ணீர். சாதா தண்ணியில் வந்து குடிக்க நல்லா இருக்காது. கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் குடித்து பார்த்தோம்னா லேசாக அதனுடைய இனிப்பு தன்மை இறங்கி குடிப்பதற்கு ஒரு மதுரமாக தெரியுமா. அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த மாதிரி அது ரசூலுல்லாஹ் கூடி செய்யப்படுவாங்க. அதில் வந்து நானும் ஊற்றி கொடுப்பேன், ரசூலுல்லாஹ் அதை சாப்பிடுவாங்க அப்படின்னு ஜாபிர் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, இரவு நேரத்தில் இந்த நபீது தயாரிப்பாங்க. நபீதுன்னா அந்த தண்ணியில் பேரிச்சம்பழத்தை போட்டு வைப்பாங்க. சுபுகு அன்றைய சுபுகானவன்னு என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. ராத்திரிக்கு ஊற வச்சதை என்ன செய்வாங்க, காலையில் சாப்பிடுவாங்க. லைலத்தல்லத்தி தஜீவு, அடுத்து வரக்கூடிய இரவு இருக்குல்ல, அந்த இரவுலையும் சாப்பிடுவாங்க. கதை மறுநாளும் சாப்பிடுவாங்க. லைலத்தல் உஹ்ரா, அடுத்த ஒரு இரவுலையும் சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து ஒமினல் கதி இல்லை அசரி, அப்புறம் மறுநாள் வந்து அசர் வரைக்கும் சாப்பிடுவாங்க. 3வது நாள் அசர் வரைக்கும் சாப்பிடுவாங்க. ஃபைதா பக்கே செய்யும், அதுக்கு மேலே இதை மிச்சமாக இருந்தால் ஒரு பானையில் ஊற்றி வச்சுருப்பாங்க. 3 நாள் அதை குடிச்சு முடிச்சிட மாட்டாங்கல்ல. முதல் நாள் அதை குடிப்பாங்க, லைட்டு இனிப்பாக இருக்கும். 2வது நாள் குடிப்பாங்க, கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கும். 3வது நாள் இதை குடிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கும். அந்த பேரிச்சம்பழத்தினுடைய அது இனிப்பு கரைந்து சுவையாக இருக்கும். 3வது நாள் ஆனவுடன் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களுடைய ஊழியரை கூப்பிட்டு இதை நீ சாப்பிட்டுக்கப்பா என்று சொல்லிடுவாங்க, அல்லது ஊற்ற சொல்லிடுவாங்க. அப்போ 3 நாள் வரைக்கும் அவங்க சாப்பிட்ருக்குறாங்க. 3 நாள் கழித்த பிறகு 4வது நாளைக்கு ஊழியரை சாப்பிட சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அந்த ஒரு டவுட்டுனால தவிர்த்து கொண்டுடுறாங்க. அதே நேரத்தில் வந்து ஊழியருக்கு கொடுக்க விரும்பாட்டி என்ன செய்வாங்கன்னா ஊற்றிடுவாங்கன்னு வருது. ஆனால் 4வது நாளைக்கு மேலே யூஸ் பண்ணவே முடியாது. அந்த நபீதுடைய எல்லை எவ்வளோன்னா 3 நாளைக்கு ரசூலுல்லாஹ் குடிச்சிருக்கிறாங்க. அடுத்த நாளைக்கு வந்து ஊழியருக்கு இந்த நீ குடிச்சிட்டு போப்பா, அவர் ரொம்ப ஜாஸ்தி இனிப்பு ஆயிரும், அதனால் ஒரு பிடிப்பு வந்துரும்னு வேணான்னு இருப்பாங்க. ஆனால் 4 நாளைக்கு பிறகு என்ன ஆயிரும்னு கேட்டால் அது பதுவில் சேர்ந்துடும். அந்த ஹம்ருங்கிற வகையில் அது சேர்ந்துடும். அதுக்குரிய ஆதாரம் வந்து முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த திங்கக்கிழமையை போட்டு சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு திங்கக்கிழமை ராத்திரி அவங்களுக்கு நபீது தயாரிப்போம். திங்கக்கிழமை ராத்திரிக்கு நபீது தயாரிப்போம். அது தயாரித்ததை இப்போ எஸ்ரபு யௌமுல் இஸ்னைனி, திங்கக்கிழமை காலையிலையும் குடிப்பாங்க. ஒரு சுனசாயி செவ்வாய்க்கிழமையும் குடிப்பாங்க, இல்லை அசர் வரையும் கொடுப்பாங்க. 2 நாள் தான் வருது இதில். ஃபைன் ஃபதுல செய்யும், அதுக்கு மேலே ஏதாவது மீதமாக இருந்தால் சகாவுல் ஹாதிம், ஊழியருக்கு அதை கொடுத்துருவாங்க. சப்பகு அல்லது கொண்டு ஊற்றிடுவாங்க. அப்போ அந்த நபீதுங்கிற வகையில் இந்த பொருள்களை வந்து எந்த உணவுப் பொருளையுமே மதுவாக ஆவதற்கு முந்தின ஒரு ஸ்டேஜ் 2 நாள் 3 நாள் தான். எல்லா உணவும் நீங்கள் எப்படி செய்யலாம், திராட்சை அது மாதிரி செஞ்சுக்கிடலாம், பேரிச்சம்பழத்தை செய்யலாம், அரிசி கஞ்சி எப்படி செய்யலாம், பார்லி கஞ்சியை செய்யலாம். அடுத்த நாள் வந்து லேசாக போதை வரும். அதில் லேசாக போதை வருவதற்கு முந்தின ஒரு ஸ்டேஜ் தான். ஆனால் அது போதை ஆகலை. மார்க் வந்து அது போதைன்னு கணக்கில் எடுத்துக்கொள்ளலை. அந்த மாதிரி இருக்கலாமான்னு கேட்டால் அது ரசூலுல்லாஹ் சாப்பிட்ருக்காங்க. திங்கட்கிழமை நைட்டு ஊற வைப்போம், திங்கக்கிழமையும் சாப்பிடுவாங்க, செவ்வாய்க்கிழமையும் சாப்பிடுவாங்க, புதன்கிழமைக்கு சாப்பிட மாட்டாங்க, புதனும் சாப்பிடுவாங்க, வியாழன் சாப்பிட மாட்டாங்கன்னு 2 விதமான அறிவிப்பு. 3 நாள் அதில் 4 நாள் தான் அதிகபட்சம் வந்திருக்குது. அதை பார்க்குறோம். அதே நேரத்தில் வந்து இந்த நபீது தயாரிக்கிறதுக்கு கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில கண்டிஷனை போடுறாங்க. ஒரு பொருளை தான் கொண்டு தயாரிக்கணும். நபீதுன்னு சொன்னால் கொஞ்சம் பேரிச்சம்பழம், கொஞ்சம் திராட்சை, கொஞ்சம் கிஸ்மிஸு, கொஞ்சம் தேனை எல்லாம் ஊற்றி அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் நபீதுன்னு வேணும்னா பேரிச்சம்பழம் மட்டும் போட்டால் பேரிச்சம்பழம் மட்டும் போடுங்க, அல்லது திராட்சைனா திராட்சை மட்டும் போடுங்க. 2-3 கலந்து போட்டிங்கன்னு சொன்னால் அது குயிக்காயிரும்னு நினைக்கிறேன். காரணம் ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் நபீது தயாரிச்சிங்கன்னா ஃபல் யஷ்ரபு ஜபீபன் ஃபர்தன், தனி திராட்சையை மட்டும் போடுங்க. அவு தம்ரன் ஃபர்தன், தனி பேரிச்சம்பழத்தை போடுங்க. அவு புஸ்ரன் ஃபர்தன், புஸ்ரன் செங்காய், பேரிச்சம்பழத்தில் செங்காய் இருக்கும்ல, அந்த செங்காய் மாதிரி உள்ள தனியாக போடுங்க. எல்லாம் கலந்து போடாதீங்க. கலந்து போட்டு நபீ தயாரிக்கக்கூடாது. அப்போ கலந்து போடுவதனால அது விரைந்து போதை அடையக்கூடிய நிலை வருமானு என்ன தெரியல, எதுக்கு தடுத்துருக்குறாங்க. அந்த பொருள்களை நம்ம ஊற வச்சு சாப்பிட்றதா இருந்தால் அரிசி மட்டும் போட்டு செஞ்சுக்கிடலாம். அரிசி இது போதுமே 4-5 பொருளை போட்டு என்ன செய்யக்கூடாது, அது மாதிரி இதை ஊற வச்சு 2வது நாள் 3வது நாள் சாப்பிட்றது வந்து கூடாது என்று இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்லேருந்து அறிந்து கொள்கிறோம். இதே விஷயம் வந்து அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நபீதுடைய சட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் போதைப் பொருளையும் தடுத்தாங்க, நபீதை வந்து அனுமதிச்சாங்க. நபீது நிலையில் உள்ளதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது என்னென்னு கேட்டால், இப்போ அறிந்து கொள்வது இந்த வினிகர்னு ஒன்று இருக்குது. வினிகர் நம்ம சாப்பிட்றோம்ல, காடி சிர்கா, வினிகர்னு இங்கிலீஷில் சொல்லுவான், காடி மாங்க உருது மக்கள்லாம் சிர்கான்னு சொல்லுவாங்க. நமக்கு தமிழ் என்ன சொல்லுவோம், தமிழ் வினிகர் தான், இங்கிலீஷ் பேர் தான் சொல்கிறோமா, சரி தமிழ் அதுக்கு பேர் இல்லை, வினிகர்னு சொல்கிறோம். அந்த வினிகருங்கிறது என்னென்னு கேட்டால், நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம்னு கேட்டால் ஊறுகாய் போடுவதற்கு,
அது மாதிரி கொஞ்சம் பொருளை புளிக்க வைப்பதற்கு ஊறுகாய் போடுறதா இருந்தால் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை போட்டு தண்ணியில் ஊற வச்சு ஊறுகாய் ஆவதற்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். தண்ணியை போட்டு கொஞ்சம் வினிகரையும் போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு நாள்லேயே ஊறுகாவுடைய தன்மைக்கு வந்துடும். அது மாதிரி உள்ள ஒரு விஷயத்துக்கு தான் வினிகர்னு சொல்கிறாங்க. இந்த வினிகருங்கிற ஒரு விஷயத்தை வந்து மதுவோட நெருக்கமானது. இது ரசூலுல்லாஹ் வந்து வினிகர் அனுமதிச்சிருக்கிறாங்க, ஆனால் மதுபானம் தடுத்துருக்குறாங்க. வினிகருக்கும் மதுபானத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருள்கள் இப்போ சொன்னோம்ல, பேரிச்சை திராட்சை இதுகளில் இருந்து தான் அந்த காலத்தில் வினிகரை தயாரிப்பாங்க. வினிகர் எப்படி தயாரிப்பாங்கன்னு கேட்டால், இப்போ வந்து ஒரு பானையில் போட்டு பேரிச்சம்பழத்தை வச்சிடுறாங்க. 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, அது என்னவா மாறி இருக்கேன், மதுபானமாக மாறி இருக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அடுத்து வந்து மதுபானம் ஆகிருக்குமா, அடுத்து என்ன செய்வாங்கன்னா அதுக்கு வெயிலில் வச்சுருவாங்க. ஓப்பன் பண்ணாமையே வெயிலில் வச்ச உடனே, அந்த வெயில் பட்ட உடனே அது வந்து அந்த போதை மட்டும் நீங்கிட்டு அது வினிகரை மாறிக்கணும். அந்த காலத்து முறை. இப்போ நவீன முறையில் வேறு மாதிரி தயாரிக்கிறாங்க. அந்த காலத்தில் முறை என்னன்னு கேட்டால், போதைப் பொருள் தயாரிக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வினிகருங்கிற ஸ்டேஜ். அப்போ வினிகருங்கிற ஸ்டேஜ் எப்படி வரும்னா, போதைப் பொருளாக மாறிடும். நீங்கள் எப்படி பேரிச்சம்பழத்தையே திராட்சையை தண்ணியில் ஊற வச்சு ஒரு 10 நாள் 15 நாள் வச்சுட்டீங்கன்னு வைங்க, வெயில் படாத இடத்துல, வெயில் பட்ட இடத்துல வச்சு ஆகாது. வெயில் படாத இடத்துல வச்சிங்கன்னு சொன்னால் தான் அந்த நொதித்தல்குடைய ஃபேக்ட்ரிகள்லாம் சாவடிச்சிடும் வெயில் இருந்துச்சுன்னா. அதனால வந்து அது போதை தராது. வெயில் இல்லாத இடத்துல வச்சுட்டிங்கன்னு வைங்க, அப்போ உள்ளே என்னவாயிருச்சு, அது மதுபானம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு வினிகர் வேணும். வினிகர் வேணுமாக இருந்தால் அந்த வினிகர் எப்படி நமக்கு கிடைக்கும் என்றால், அதை அப்படி தூக்கி வெயிலில் வச்சுருவாங்க. வெயிலில் ஒரு 2 நாள் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த உண்டான ஃபேக்ட்ரியாக்கள் உண்டாக்கி தானே அது போதையை உண்டாக்குது, அதை பூரா சாவடிச்சிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புளிச்ச ஒரு தண்ணி மாதிரி இருக்குமே தவிர அதை குடித்தா போதை வராது. அதுக்கு பேர் தான் வினிகருங்கிறது. அப்போ வினிகருங்கிறது மதுபானத்துக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் தான் இது வினிகருங்கிறது. மதுபானமாக ஆயிரும், அதுக்கு அடுத்து வந்து வெயில் படக்கூடிய நிலையில் ஆக்கும்போது என்ன ஆயிரும், அது வினிகராக மாறிடும். அப்போ இந்த வினிகரை பொறுத்த வரைக்கும் என்ன சட்டம் வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் வினிகரை விரும்பி சாப்பிட்ருக்காங்கன்னு வருது. அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற வந்து எந்த ஒரு மதுபானத்தையும் வினிகரை ஆக்காதீங்கன்னு வருது. அதாவது வினிகரை சாப்பிட்டாங்கன்னு வருது. உங்கள்கிட்ட உள்ள மதுபானத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வினிகரை மாற்றலாமான்னு கேட்பாங்க. ஒரு எத்தீமுக்குரிய இது வினிகர் இருக்கிறது, மதுபானம் இருக்கிறது, எத்தீமுக்கு சொத்தாக இருக்கிறது, மதுபானம் தடுத்துட்டீங்க, அந்த மதுபானத்தை வந்து நாங்கள் வந்து வினிகரை மாற்றி அதை விற்கலாமா செய்யலாமான்னு கேட்கும்போது அதெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ இந்த விஷயத்தை கொஞ்சம் டீப்பாக ஆய்வு செய்ய வேண்டிய விஷயமா இருக்குது. அதாவது வினிகருங்கிறது வந்து அனுமதிக்கிறாங்க ரசூலுல்லாஹ், ஆனால் மதுபானத்தை வினிகரை ஆக்குறதை தடுக்கிறாங்க. நம்மளை ஆக்குறோம்ல அதுவும் ஆனால் ஓகேங்கிறாங்க. நம்மளை ஆக்குறதுன்னு என்ன அர்த்தம்னா, மதுபானம் ஆயிரும்ல, அதை தூக்கி வெயிலில் வச்சு மறுபடியும் என்ன செய்கிறது, அதை மாற்றி நம்மளாக மாற்றுறோம்ல, அப்படி மாற்றுறதை வந்து ரசூலுல்லாஹ் வந்து தடுக்கிறாங்க. அது ஏன் தன்னால் வினிகரானால் வந்து அனுமதிக்கிறாங்க, நம்மளாக ஆக்குறதை தடுத்தாங்க என்பதற்கு முக்கியமான ரீசன் இருக்குது. அந்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம். வினிகருடைய சட்டம், அடுத்து வந்து இந்த கசகசாவுடைய சட்டம் சொல்லாமல் விட்டணும். கசகசா ஒன்று இருக்குது, கசகசா நபியினுடைய செடிங்கிறாங்கல்ல, அந்த 2 விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம். அது கூடுதல் விஷயம் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.